ஒளிமயமாகத்தான் இருக்கிறது, இல்லையா? ஏதோ வித்தியாசமாக இருக்கிறது. சாதாரணமாக ஒரு சிகரெட் பிடித்து முடிக்கும்போது சூரியன் வானத்தில் கிட்டத்தட்ட மறைந்துவிடும். ஆனால் இன்று இன்னும் இரவு வரவில்லை. என்ன நடக்கிறது? கடைசியாக இதை இப்போதே முடித்துக் கொள்ளலாம். எவ்வளவு வேடிக்கையானது பிராணியே! நீ வானத்தை நோக்கி உந்தப்பட்டு எங்களை போன்ற தெய்வங்களின் முன் உன் உயிரை மாய்த்துக் கொள்கிறாய். உனக்கு உண்மையில் வாய்ப்பு இருப்பதாக நினைக்கிறாயா? நீ நிச்சயம் ஒரு மன உறுதி கொண்ட ஆன்மா. இங்கு போராடி வந்திருக்கிறாய். ஆனால் நீ எவ்வளவுதான் துன்பப்பட்டிருந்தாலும் உன் இலக்கை ஒருபோதும் அடைய மாட்டாய். உன் முயற்சிகள் வீண். உன் சொந்த நலனுக்காகவே விண்ணையும் மண்ணையும் பிரிக்க அனுமதித்தோம் மனிதா. மனிதகுலத்தின் மீது நான் அக்கறை கொண்டிருப்பதால் மட்டுமே இந்த போராட்டத்தை தொடர அனுமதிக்கிறேன். உன் வார்த்தைகள் தங்கள் வரம்புகளை காண முடியாத அளவுக்கு குருடானவர்களின் வெற்று கவிதைகளை போன்றவை. உன் கதையின் முடிவு என் கதையின் தொடக்கமே. ஒரு கடவுளாக மறுபிறவி எடுத்திருக்கிறேன். ஒரு சாதாரண பிராணியின் கோபத்தை எதிர்கொள். ஒரு தடுப்பரணா? இல்லை. இது ஒரு விசைப்புல ஆற்றலா? இல்லை. அது என் தாக்குதலை உள்வாங்கிக் கொண்டு திருப்பி அனுப்புகிறது. என் உடல் நிற்க மறுக்கிறது. இந்த வேகத்தை என்னால் கட்டுப்படுத்த முடியவில்லை. எனக்கு வேறு வழியில்லை இதை தவிர. இதை வெடித்து வேகத்தை கொல். அப்படியா? இப்போது எங்களுக்கும் வெறும் பிராணியாகிய உனக்கும் உள்ள வேறுபாட்டை புரிந்து கொண்டாயா? ஆமாம், நான் புரிந்து கொள்ள தொடங்கிவிட்டேன். இப்போது எனக்கு புரிகிறது. நீ உன்னை போன்ற ஒரு அற்ப மனிதனா? இப்போது எனக்கு புரிகிறது ஓடின். நான் உன்னை ரத்தம் சிந்த வைத்தால், அப்படி என்றால் நீ எனக்கு செத்ததற்கு சமம். உனக்கு உயிர் கொடுத்த கடவுளுக்கு எதிராக இப்படிப்பட்ட இழிவான நிந்தனை செயலை செய்ய நீ எப்படி துணிந்தாய்? மற்றும் வானத்தின் ரகசியங்களை அறிய உன்னை அனுமதித்தாரா? இப்போது பார்க்கலாம், நீ இன்னும் உன்னை கெத்தாக காட்டிக்கொள்ள முடியுமா என்று. என்னை ரத்தம் சிந்த வைப்பாய் அல்லவா? அவன் பலசாலி. என்ன சொன்னாய் நீ பறவையே? உற்றுப்பார். நல்ல முயற்சி நண்பா. நீ அதை கொண்டு ஏதாவது செய்ய முடியும் என்று போல் இன்னும் கெத்தாக நடிக்கிறாயா? அப்படிப்பட்ட ஒரு கடினமான வசனத்தை யோசிப்பதற்கு பதிலாக அந்த ஈட்டியை உன் வாழ்நாள் முழுவதும் பிடித்திருக்க உன் சக்தியை சேமித்துக்கொள். உன் சக்தியை தக்க வைத்துக் கொள்ள உனக்கு ஒரு பர்கரும் சோடாவும் கொண்டு வரவா மனிதா? நீ இவ்வளவு பரிதாபமாக இருக்கிறாயே. ஆளவிடுப்பா, உன் வாய் ரொம்பதான் பேசுது இல்லையா? அவமானமே. காட்டு மிராண்டி. சிவா, இந்த மனிதனை முடி. அப்படியென்றால் இந்த மனிதனை தோற்கடிக்க முடியாத உன் இயலாமையை எங்களிடம் உதவி கேட்டு ஒப்புக்கொள்கிறாயா? ஒரு கடவுளாக உன் தகுதியற்ற தன்மையை வெளிப்படுத்துவது எவ்வளவு வெட்கக்கேடானது! என்ன? உண்மையில் இந்த பிராணியை இருப்பை என்னால் எளிதாக அழிக்க முடியும்.
இருப்பினும் உனக்கு எதிரான அவனது முயற்சிகள் அவனை சமாளிக்க நீ காத்திருந்த நேரத்தை பாராட்ட வைத்துவிட்டது. எதிர்க்க முடிந்த ஒரு மனிதன். நீங்களெல்லாம் என்ன சனியன்கள், முட்டாள்கள், என்ன உளறிக் கொண்டிருக்கிறீர்கள்? நான் உங்களுக்கு ஒரு சுலபமான வேலையை கொடுத்தேன், ஆனால் நீங்களெல்லாம் யாரும் அதை கேட்கவில்லை. என்ன? இது என் வாய்ப்பு. இப்போது உன்னை பிடித்தேன், தாடி வைத்த பொன்னிற முடி கொண்டவனே. நான் இங்கே சாகப் போகிறேனா? இப்படியா? கடைசியாக அப்பொழுதிலிருந்து என்னுடன் எப்போதும் இருந்த அதே உணர்வுதான். இந்த வெறுமையின் இருண்ட உணர்வு, தன் மீது சக்தியற்ற உணர்வு. என்னை நண்பனாக்கிய ஒரே ஒரு விஷயம், பரிதாபமான, பயனற்ற, உதவியற்ற, அர்த்தமற்ற ஒருவன், உலகம் ஒருபோதும் அறியாத ஒருவன். செத்துப்போ, செத்து தொலை. நீ உயிர் வாழக்கூட தகுதியற்றவன் அல்லவா? நீ சுவாசிப்பதை நிறுத்தினால் என்ன? உன் இதயம் துடிப்பதை நிறுத்தினால் என்ன? உன் கால்கள் தளர்ந்து போனால் என்ன? உன் உணர்வு மங்கிவிடும். மேலும் மேலும் மேலும். யாரும் கவலைப்பட மாட்டார்கள். உலகம் எப்போதும் போலவே சுழன்று கொண்டே இருக்கும். உன் இழப்புக்காக யாரும் அழமாட்டார்கள். நீ... ஆமாம், இப்போது நான் செத்தால் என்ன? எதுவும் முக்கியமில்லை. நான் முக்கியமில்லை. இது உன்னை கொல்வது பற்றியதல்ல, நீயாகவே விலகிச் செல்வது பற்றியது. அது சரியாக இருந்தது. நீங்கள் சொல்வது சரி. நான் ஏறக்குறைய உங்களுடன் உடன்படுகிறேன். ஆனால் நான் இதற்கு முன் பாதாளத்தை எதிர்கொண்டிருக்கிறேன். அது என்னை பிடித்துக் கொள்ளவில்லை. உன்னிடம் இவ்வளவுதான் இருக்கிறதென்றால் நீதான் பலவீனமானவன். என் உடல் உடைந்தாலும் என் மனம் சிதறினாலும் நான் மூச்சு விடும் வரை நான் இங்கேயே இருக்கிறேன். அதுவே உன்னை அழிக்கப் போதுமானது. அது போதும். அப்படியானால் இது இப்படித்தான் முடிகிறதா? அப்படியா? நீண்ட காலம் துன்பத்தை உணராமல் இருக்க நீயே உன்னை விலக்கிக் கொண்டாயா? பா. என்ன? ஓடின், நீ ஒரு சாபக்கேடான மரணமானவன். அதிலிருந்து தப்பிக்க முடியும் என்று நினைக்கிறாயா? செத்துப்போ, அற்ப மானிடனே. நான் பலவீனமானவன். நான் முதலில் நின்ற கணத்திலிருந்து பலவீனம் என் நிழலாக என்னை பின்தொடருகிறது. ஆனால் போராட கற்றுக்கொள்பவர்கள் பலவீனமானவர்களே. சரணாகதி ஒருபோதும் ஒரு வழிமுறையாக இருந்ததில்லை. என் இலக்கு ஒருபோதும் வெல்வதோ அல்லது வெற்றி பெறுவதோ இல்லை. அது வெறுமனே தாக்குப்பிடிப்பதுதான். வாழ்வு என்பது ஒரு வெற்றி நடைபயணம் அல்ல, அல்லது முடிவில்லா மகிழ்ச்சியின் மெல்லிசையும் அல்ல. வாழ்வு என்பது ஒரு பெரும் பாறை, கனவானது, வளைந்து கொடுக்காதது. அது விழும் என்று தெரிந்திருந்தும் நாம் அதை மேல் நோக்கி தள்ளுகிறோம். விட்டுவிடு, உன்னால் என்னை அழிக்க முடியாது. யாராலும் முடியாது, நான் கூட இல்லை. அவன் மீண்டும் உருமாறுகிறான். அவனை முடித்துவிடு, வேகமாக. அது கீழே விழும்போது நாம் அலறவோ அல்லது நம்பிக்கை இழக்கவோ மாட்டோம். மீண்டும் அதை தோளில் சுமந்து அடி அடியாக முன்னேறிச் செல்வோம். ஆகவே என்னை தாக்கு. என் உடலை சிதைத்து என் ஆன்மாவை தூளாக்கு. இருந்தாலும் நான் எழுவேன், மீண்டும் மீண்டும். உன் கல்லறையில் நீயே குதிக்கிறாயா? அந்த சிறிய குச்சியால் எனக்கு என்ன செய்ய முடியும் என்று நினைக்கிறாய்? இது உன்னுடையது என்று யார் சொன்னது? இது எனக்குதான். இப்போது என்னுடையதை பெற்றுவிட்டேன். இதோ உன்னுடையது. சூடாக இருக்கும் போதே பிடித்துக்கொள். நான் எழுவேன், மீண்டும் மீண்டும். நான் ஹிடோகி டககுரா. சாக வேண்டும் என்ற என் விருப்பம் நிறைவேறும் வரை சாகாத ஒரு மனிதன். உன் கைகள் சோர்வடையும் வரை, உன் உறுதி சிதையும் வரை, வானங்கள் உன் பெயரை மறக்கும் வரை நான் எழுவேன். நான் சகித்துக் கொள்வேன். நான் நிற்கும் வரை நான் உனக்கு நினைவூட்டுவேன். நீங்கள் ரா, சரியா?
ஓ காத்திருங்கள், ஓடின் உங்களை வேறு பெயரில் அழைத்தார். ஆம், அதற்கு பதிலாக நான் உங்களை சரியாக அழைக்கிறேன். என்னை தோற்கடிக்க முடியாது. உங்கள் முறைக்கு தயாரா குஞ்சே? அப்போ இத நான் சரியா புரிஞ்சுகிட்டேனா? நீ என் வீட்டுக்கு நடுராத்திரி பிறந்த மேனியாய் வந்த என்ன? நீ இப்பதான் ஒரு பொண்ணோட உடலுறவு கொண்ட, அதுல எதுவுமே உனக்கு ஞாபகம் இல்ல. அது பெருமை பேச ஒரு வினோதமான வழிதான். ஆனா சரி, அது அத பத்தி மட்டும் இல்ல. நான் சொன்ன மாதிரி சமீப காலமா எனக்கு வினோதமான பிரச்சனைகள் இருக்கு. திடீர்னு தாவி போயிடுறேன். அப்போ இலவச செக்ஸ் மட்டும் இல்ல, போதைப் பொருட்களும். அப்படிதானே? நிறுத்த முடியுமா உன்னால? ஒரு காஃபிய அப்படி செய்வான். சரி, எனக்கு தெரியல. ஒருவேளை அது உங்க வாழ்க்கை முறை தேர்வா இருக்கலாம். யப்பா நிறுத்துங்க. நான் நிஜமா சொல்றேன், நான் அப்படிலாம் பண்றதில்ல. இதுக்கு என்ன காரணம்னு கண்டுபிடிக்க எனக்கு உதவி செய்யணும். ஒரு உளவியலாளரா, ஒரு நண்பனா எனக்கு உதவி செய்வீங்களா? நான் சும்மா சொல்லல. ஆமாம் ஆமாம், எனக்கு புரியுது. நண்பனுக்காகங்கிற விஷயம் மறுபடியும் வந்துருச்சு, அப்படிதானே? சரி, நாம ஆரம்பத்திலிருந்து ஆரம்பிக்கலாமா? ஆரம்பத்திலிருந்து யோசிச்சா ஏதாவது கண்டுபிடிக்கலாம். இந்த தவறு விடுதல் முதன்முதலா நடந்தப்ப நீங்க என்ன உணர்ந்தீங்க? இல்லனா அது சம்பந்தமா உங்களால ஞாபகப்படுத்தக்கூடிய சின்ன சின்ன நினைவுகள் என்ன? ஆரம்பத்திலிருந்தா அப்படிதானே? பார்க்கலாம். எனக்கு ஞாபகம் இருக்கிற வரைக்கும் இது ரொம்ப நாளா ஆரம்பிக்கல. ஒரு 2 நாளைக்கு முன்னாடிதான். அன்னைக்கு எனக்கு ஒரு வினோதமான கனவு வந்துச்சு. ஓ, அப்புறம் இந்த கவுன்சிலிங் செஷனுக்கு நான் ரிலாக்ஸ் பண்றதுக்கு ஒரு குறிப்பிட்ட நிலையில் இருக்கணுமா, இல்லனா கிளையன்ட்ஸ்களுக்குன்னு ஒரு முறையான நிலை இருக்கா? என்ன வேணுமோ அதை பண்ணுங்க. இதுக்கு எனக்கு சம்பளம் கூட கிடைக்கல. கடவுள் மேல சத்தியமா, இந்த கடிகாரம் ஒரு நாள் என்னை கொன்னுடும். குறைஞ்சது நான் இனி அதிகாலையில எழுந்திருக்க மாட்டேன். அச்சச்சோ, என் உடம்பு இன்னைக்கு காலையில ஏன் இப்படி வித்தியாசமா இருக்கு? சண்டை போட்டு வாரக்கணக்கா சித்திரவதை செய்யப்பட்ட மாதிரி இருக்கு. ஒரு நிமிஷம், நிஜமாவே அந்த கனவுனாலயா இது? இல்ல, அது அபத்தமானது. ஒரு கனவு என்ன இவ்வளவு சோர்வாக்க முடியாது, அப்படிதானே? நான் நேத்து ஏதாவது பண்ணியிருக்கணும். யோசிப்போம். சீனியர் என் மேல இன்னொரு வேலை குப்பைய கொட்டி விட்டாரா? இல்ல, நேத்து இல்ல, நடுங்கிற மாதிரி இருந்துச்சு. நான் ஜிம்ல ரொம்ப கடுமையா உழைச்சேனா? அப்படியெல்லாம் இல்ல. நான் கடைசியா ஒரு வெயிட்ட தொட்டது என்ன, 1 மாசத்துக்கு முன்னாடியா? ஆமாம், நான் உடற்பயிற்சிகளை செய்யறதில்லை, அதனால அது இல்லை. அப்போ என் உடம்பு முழுக்க ஒரு லாரி இடிச்ச மாதிரி ஏன் இருக்கு? நிஜமாவே அந்த கனவுனாலயா? வாய்ப்பே இல்ல. என்ன மாதிரியான கனவு உங்களை இப்படி உணர வைக்கும்? சில மாசங்களுக்கு முன்னாடி நடந்த அந்த ராணுவ சகிப்புத்தன்மை சோதனைக்கு அப்புறம் கூட நான் இவ்வளவு மோசமா உணரல. எனக்கு என்ன ஆச்சு? அது இன்னும் எனக்கு உணருது. என் தோல் மேல அந்த ரத்தம் சொட்டுறது, அது இன்னும் அங்கேயே இருக்கிற மாதிரி இருக்கு. என்னை பற்றிக்கிட்டு இப்போ கூட யாரோ என் இதயத்தை பிடுங்குவது போன்ற அந்த காட்சி. அவன் என்னை போலவே இருந்தான், மிகவும் ஒத்திருந்தான். நானே என்று கூட சொல்லலாம். நான் என்னையே கொன்றது போல் உணர்ந்தேன். கனவு மட்டும்தானா இது? அல்லது ஏதேனும் ஒரு காட்சியின் பிம்பமா? நான் கவலைப்பட வேண்டுமா? ஏதேனும் பெரிய நிகழ்வு வரப்போவதற்கான அறிகுறியாயிருக்குமா? இல்லை, ஒரு கனவுக்காக நான் ஏன் கவலைப்பட வேண்டும்? நான் கவலைப்பட வேண்டிய முக்கியமான விஷயங்கள் வேறு இருக்கின்றன. இந்த முறை சீனியர் என் மேல எவ்வளவு வேலையை சுமத்தி இருக்கிறார் என்பதை பற்றி போல. மொத்தம் 15 ஹல்லர். இவ்வளவு இளம் வயதில் ஒருவர் இங்கே தின்பண்டங்கள் வாங்குவது மிகவும் அரிது. பொதுவாக என் வயதுடையவர்கள் மட்டுமே இந்த பாரம்பரிய தின்பண்டங்களை சாப்பிடுவார்கள். உங்கள் வயதில் உள்ள ஒருவர் என் காலத்து தின்பண்டங்களை விரும்பி முயற்சி செய்வதை பார்ப்பது மிகவும் மனநிறைவை தருகிறது. நான் இவற்றை 40 வருடங்களுக்கு முன்னு செய்யவில்லை என்றாலும் சிரிப்புடன், நான் எங்கே இருக்கிறேன்? இது என்ன நரகம்? நான் இப்பதான் குளியலறையில் இருந்தேன். நான் என் தினசரி ஆடைகளை அணிந்திருக்கிறேன். எப்படி, எப்போது? இளம் மனிதனே, நீங்கள் நலமாக இருக்கிறீர்களா? நீங்கள் அங்கே நின்று சிறிது நேரமாக எங்கோ வெறித்து பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். ஏதேனும் தவறு நேர்ந்து விட்டதா? நீங்கள் சற்று வெளிரி போயிருக்கிறீர்கள். ஏதேனும் மறந்து விட்டீர்களா? அல்லது உங்களுக்கு உதவி வேண்டுமா? மன்னிக்கவும், எவ்வளவு? மீண்டும் 15 ஹல்லர். சரி, 15. நீங்கள் நலமாக இருக்கிறீர்கள் என்று உறுதியாக இருக்கிறீர்களா? நீங்கள் சற்று வழி தெரியாமல் இருப்பது போல் இருக்கிறீர்கள். ஆம் ஆம், நான் நன்றாக இருக்கிறேன். சும்மா 15 சரியா? ஆம், 15. நான் அதை மீண்டும் சொல்ல வேண்டுமா? வேண்டாம், நான் புரிந்து கொண்டேன். 15, முற்றிலும் புரிந்து கொண்டேன். நல்லது, மிக நல்லது. நான் எப்படி இங்கு வந்தேன் என்று கூட எனக்கு தெரியவில்லை. இப்போது நான் இதை வாங்கிக் கொண்டிருக்கிறேன். இது என்னவென்றே தெரியாத ஒன்று. இது என்ன? ஏதேனும் பாரம்பரியமான பொருளா? என் வாழ்நாளில் இதை நான் பார்த்ததே இல்லை. 15 ஹல்லர். எனக்கு தேவையில்லாத, வேண்டாத, நான் கேட்காத தின்பண்டங்களுக்கு அருமை. 15 ஹல்லர். எனக்கு தேவையில்லாத, வேண்டாத, நான் கேட்காத தின்பண்டங்களுக்கு அருமை. இப்போது நான் அலுவலகத்துக்கு நடந்து கொண்டிருக்கிறேன். என் கைகளில் தின்பண்டங்களுடன். எல்லாம் சாதாரணமாக இருப்பது போல். ஆம், நிச்சயமாக எல்லாம் நன்றாக இருக்கிறது.
குளியலறையிலிருந்து திடீரென ஒரு தின்பண்டக் கடைக்கு குடிப்பது போல் எந்த விசித்திரமும் இல்லை. ஆனால் 15 ஹல்லர், அதுதான் என்னை தொந்தரவு செய்கிறது. 10 இல்ல, 5 இல்லை, 15. பிரபஞ்சம் என்னிடம், இவனை பணத்தையும் வீணாக்க வைப்போம் என்று சொன்னது போல இருக்கு. நான் சொல்வது என்னவென்றால், நான் சும்மா அங்கிருந்து நடந்து சென்று விட முடியாது அல்லவா? அந்த பெண்மணி மிகவும் நல்லவள், வயதானவர் வேறு. அப்படிப்பட்ட ஒரு வயதான பெண்மணியை ஏமாற்ற முடியாது, அது மோசமானது. ஆனாலும் 15 ஹல்லர், 15. அது என் மதிய உணவு பணத்தை விட அதிகம். நான் ஏதோ ஒரு கோளாறான உருவகப்படுத்துதலில் வாழ்கிறேன் என்று கண்டுபிடிக்கும்போது எனக்கு தேவையில்லாத தின்பண்டங்களுக்கு இவ்வளவு பணம். சரியா? சரி, 15 ஹல்லர் சுவை எப்படி இருக்கும் என்று நான் குறைந்தது என்று நினைக்கிறேன். பார்ப்பதற்கு மிகவும் சாதாரணமாக இருக்கிறது. ஆடம்பரம் ஒன்றுமில்லை. பழையதாக இருக்காது என்று நம்புகிறேன். சரி, மோசமில்லை. உண்மையில் மிகவும் நன்றாக இருக்கிறது. சரி, ஒருவேளை இது அவ்வளவு மோசமில்லை என்று நினைக்கிறேன். கொஞ்சம் இனிப்பாக, கொஞ்சம் மொறுமொறுப்பாக. ஐயோ, நான் அதை வாங்கியதற்கு முழுமையாக வருத்தப்படவில்லை என்று நினைக்கிறேன். காத்திருங்கள், அது இலவங்கப்பட்டையின் குறிப்பா? இல்லை, ஒருவேளை ஜாதிக்காயா? நான் அதை எதிர்பார்க்கவில்லை. அதில் ஒருவித கதகதப்பான மற்றும் ஏக்கம் தரும் உணர்வு நிச்சயமாக இருக்கிறது. தெரியுமா, இவ்வளவு எளிமையாக தோற்றமளிக்கும் ஒரு பொருளுக்கு உண்மையில் நிறைய சுவை இருக்கிறது. இது ஒரு நினைவை சாப்பிடுவது போல இருக்கு. விசித்திரமாயிருக்கு, ஆனா ஓரளவுக்கு நல்லா இருக்கு. 15 ஹல்லார் அத்தனை ஏமாற்றமாயிருக்காது போல. இது ஒரு வீட்டு தயாரிப்பு போல இருக்கு. யாரோ ஒரு பாட்டி அன்போடு செய்தது போல. ஆமாம், அந்த பாட்டி ஏன் இதை இவ்வளவு பெருமையா சொன்னாங்கன்னு எனக்கு புரியுது. இது திருவிழாக்களிலோ அல்லது அது போன்ற சமயங்களிலோ கிடைக்கக்கூடிய ஒரு சிற்றுண்டி. இப்போதெல்லாம் தினமும் பார்க்க முடியாத ஒரு விஷயம் இது. மச்சா, நான் அப்புறம் இன்னும் வாங்க திரும்பி போகலான்னு நினைக்கிறேன். இதை வீண் செலவுன்னு சொன்னதுக்கு என் பர்ஸ் கிட்ட மன்னிப்பு கேட்டுக்கணும் போல. நேரம் காலம் இல்லாம எங்கேயோ ஒரு இடத்துக்கு வந்தது ஒரு நல்ல ஸ்நாக்ஸ்ல கொண்டு வந்து விடும்னு யார் கண்டா? ஒருவேளை பிரபஞ்சம் என்னை முழுசா வெறுக்கலைன்னு நினைக்கிறேன். எனக்கு ஏதும் சத்தம் கேட்டதா? இல்லை, என் கற்பனையாக தான் இருக்கும். ஐயோ, ஹேய் மச்சா, இப்படி திடீர்னு எங்கிருந்தோ குதிக்காதடா. இன்னைக்கு என்னடா நடக்குது? எங்கிருந்தோ குதிக்கிறதா? எங்க போறேன்னு பார்க்காம நீதாண்டா தெருவுல வேகமா வர்ற. ஐயோ இல்லை, வழிமறைச்சு நின்னுட்டு இருந்தது நீங்கதான். யார் இப்படி ஒரு சந்தின் நடுவுல போய் நிப்பாங்க? வழிமறிக்கிறதா? நான் நடந்துட்டு இருந்தேன். நீ முட்டாள். ஓ, அது ஒரு துப்பாக்கியா? வாய்ப்பே இல்லை, சத்தியமா வாய்ப்பே இல்லை. அது என்னோட துப்பாக்கி. அது என்னோட துப்பாக்கி. ஆனா எப்படி? நான் அதை என் கூட கொண்டு வந்ததே எனக்கு ஞாபகம் இல்லை. என்கிட்ட இருந்ததா? இல்லை, இருந்திருக்க முடியாது. அல்லது இருந்திருக்குமா? என் துப்பாக்கி அவன்கிட்ட எப்படி இருக்கு? அந்த இடப்பெயர்ச்சியின் போது அவன் அதை என்கிட்ட இருந்து எடுத்துட்டானா? என் உடம்புல இருந்துச்சா நான் கவனிக்கவே இல்லையா? அல்லது இதைவிட மோசம், ஒருவேளை நான் அவன்கிட்ட கொடுத்தேனா? இல்லை, அது சாத்தியமில்லை. நான் என் துப்பாக்கியை யார்கிட்டையும் கொடுக்கவே மாட்டேன். ஆனா அந்த இடப்பெயர்ச்சியில் நடந்த எதுவுமே எனக்கு ஞாபகம் இல்லை. ஒருவேளை ஏதாவது நடந்திருந்து எனக்கு தெரியாம போயிருக்குமோ? இது சுத்தமா புரியல, எதுவுமே புரியல. நான் பல் துளக்கிட்டு இருந்தேன், இப்போ இங்க இருக்கேன். இந்த ஆள்கிட்ட என் துப்பாக்கி இருக்கு. என் துப்பாக்கி, இது எப்படி சாத்தியம்? இத பத்தி யோசிச்சு எந்த பிரயோஜனமும் இல்லை. நான் நாள் முழுக்க மண்டைய உடைச்சுக்கிட்டாலும் ஒன்றும் நடக்காது. நான் இவனை நிறுத்தணும் இப்போதே. ஹிடேயோகி டககுரா, பிரிவு 3 காவல்துறை. தாக்குதல், அச்சுறுத்தல் மற்றும் சட்டவிரோதமாக துப்பாக்கி வைத்திருந்த குற்றங்களுக்காக நீங்கள் கைது செய்யப்படுகிறீர்கள். நீ அவ்வளவுதான். எவ்வளவு வேணும்னாலும் போராடு, எதுவும் மாறாது. ஹிடேயோகி டககுரா, எனக்கு மிக நன்றாக தெரிந்த ஒரு பெயர். டககுரா, என்ன செய்து கொண்டிருக்கிறீர்கள்? என் பேரை சொன்னா இதிலிருந்து தப்பிச்சிடலாம்னு நினைக்கிறியா? நல்ல முயற்சி நண்பா. சீக்கிரம் மறை, நல்லா பாரு. இது நான் தான், ஆப்ரஹாம், உன் சீனியர். ஆப்ரஹாமா? நில்லு, அந்த குரல் அது அப்படித்தான் கேக்குது. ஆப்ரஹாமா? நில்லு, அந்த குரல் அது அப்படித்தான் இருக்கு போல இருக்க. டககுரா, என் மேல இருந்து இறங்கு. உனக்கு பைத்தியமா? சரி, நான் மாட்டிக்கிட்டேன் போல. நல்லது டககுரா, நான் சொல்லிதான் ஆகணும். இது ஒரு புது அனுபவம். ஒரு சந்தில் என் ஜூனியரால் கீழே தள்ளப்பட்டது. உண்மையிலேயே நான் பெருமை அடைகிறேன். நான் சொல்றேன், நாங்க வருஷக்கணக்கா ஒன்னா வேலை செஞ்சவங்க இல்லையே. என் குரல், என் முகம், இல்லை என் இருப்பையே நீ அடையாளம் கண்டிருக்க வாய்ப்பே இல்ல. ஆனா ஹே, உனக்கு ஒரு சான்ஸ் கொடுப்போம். ஒருவேளை நீ என்னை தப்பா புரிஞ்சுக்கிட்டதுக்கு ஒரு சுவாரஸ்யமான காரணம் இருக்கலாம். எனக்கு தெரியல. தேடப்படும் குற்றவாளியா?
இல்லை, இப்போது நீ அப்பாவிகளை அடையாளம் கண்டுபிடிப்பதில் ஒரு ரகசிய திறமை வச்சிருக்கியோ? கலக்குற தகுக்குரா, நிஜமா? இதுக்கு பின்னால இருக்கிற உன்னோட புத்திசாலித்தனமான காரணத்தை கேட்க ஆவலா இருக்க. சொல்லு, என்ன ஆச்சரியப்படுத்து. அது நான். வேண்டாம், தொந்தரவு கூட செய்யாத. நீ என்ன சாக்குப்போக்கு வைத்திருந்தாலும் அது ஒரு கலைப்படைப்பாக இருக்கும் என்று நான் நம்புகிறேன். ஆனால் நான் யூகிக்கிறேன். வேற்று கிரகவாசிகள், ஞாபக மரபியா, கிளாசிக் தகுகுரா, இது பரவாயில்ல. அதாவது இதைவிட மோசமாக இருந்திருக்கலாம். ஓ, உன் துப்பாக்கியை உன் வீட்டு வாசலில் விட்டு சென்றது அருமையான நடவடிக்கை. ஒரு சிறந்த அதிகாரிக்கு இதுதான் அடையாளம். அடடா, நான் இதில் சேர்ந்தபோது ஒரு காவல்துறை அதிகாரி என்றால் அதிரடி, நீதி, ஹீரோயிசம் என்று நினைத்தேன். கெட்டவர்களை பிடிப்பது, நாட்டை காப்பாற்றுவது உங்களுக்கு தெரியும், படங்களில் பார்க்கும் அருமையான விஷயங்கள். ஆனால் இல்லை, 3 வருடங்கள் ஆகிவிட்டன. நான் துரத்திய ஒரே ஒரு விஷயம் ஒரு குழந்தையிடமிருந்து குக்கீகளை திருடிய மற்றொரு குழந்தையை துரத்தியதுதான். உண்மையான வீரதீரச் செயல். மறை புராணக் கதை. இந்த வேகத்தில் அதிக ஆவணங்கள் தாக்கல் செய்தவர் அல்லது பிரிவு 3இல் மிக வேகமான தட்டச்சர் என்ற பதக்கத்துடன் நான் ஓய்வு பெறுவேன். உண்மையிலேயே ஊக்கமளிக்கிறது. ஒருவேளை நான் ஒரு நூலகராக இருந்திருக்க வேண்டும். குறைந்தபட்சம் அப்போது புத்தகங்கள் என் மீது கத்தாது. ஆனால் இதைவிட மோசமாக இருந்திருக்கலாம். என்ன ஒரு நாள்! தகுகுரா, ஒரு வேலையை சிறப்பாக செய்து முடித்த திருப்திக்கு ஈடு இணை எதுவும் இல்லை. உன் தட்டை காலி செய்வது, மிச்சமிருக்கும் வேலைகளை முடிப்பது, இது கிட்டத்தட்ட ஒரு சிகிச்சை போன்றது. இப்போது இவையெல்லாம் என் கைகளிலிருந்து நீங்கியவுடன் நான் இறுதியாக நிம்மதியாக சுவாசிக்க முடியும். எல்லாவற்றையும் சமாளித்தது நல்லா இருக்கு. இப்போ உன்னால என் வேலைப்பழு பூஃப் போச்சு. மந்திரம் போல நான் ஒரு புது மனுஷன் மாதிரி இருக்கேன். கவலைப்படாதே நண்பா, நீ எல்லாத்தையும் கச்சிதமா செய்வன்னு நம்புறேன். அதாவது நீதான் செக்டார் 3ல ஸ்டார் டைபிஸ்ட், சரியா? நல்லா செய் தகுகுரா. நீ உண்மையிலேயே எங்க எல்லாருக்கும் ஒரு இன்ஸ்பிரேஷன். இது மோசமாயிடுச்சு. ஆமாம், ஒரு போலீஸ் அதிகாரியின் கவர்ச்சியான வாழ்க்கை. உண்மையிலேயே கனவுல வாழ்றது போல. ஆனால் நான் செய்யலன்னா யார் செய்வாங்க? ச்சே, இந்த தடவை என்ன ஆச்சு? என்ன நடக்குது இங்க? இது ஏன் சரியில்லைன்னு தோணுது. அது அவனா? அவனுக்கு என்ன ஆச்சு? ஏன் என் உடல் ஓட சொல்லி கத்துது? ச்சே, பயமா? அது என்னை கீழே தள்ள போதுதான்னு நினைக்கிறியா? வாய்ப்பே இல்லை. அவ்வளவுதான் உன்னிடம் இருக்குன்னா உனக்கு ஒரு கடினமான இரவு காத்திருக்கு. உனக்கு என்ன பிரச்சனை இருந்தாலும் நான் அதை முடிவுக்கு கொண்டு வருவேன். இங்கேயே, இப்போதே. அவன் சிரிக்கிறானா? என்னடா இது? அந்த குத்து அவன் தாடையை பிளந்திருக்க வேண்டும். அவன் மயங்கி விழுந்திருக்க வேண்டும். ஆனால் அவன் இல்லை. இது சாதாரணமானது இல்லை. அதற்கு பிறகு யாராலும் நகர முடியாது. வாய்ப்பே இல்லை. நான் அவன் தாடையில் நேராக அடித்தேன். என் முஷ்டிக்கு கீழே அவன் எலும்புகள் நொறுங்குவதை உணர்ந்தேன். என்னால் ஓட முடியாது. ஆனால் சண்டையிடவும் முடியாது. நான் என்ன செய்ய வேண்டும்? அவன் பிடி, என்னால் அதை உடைக்க முடியவில்லை. என் விரல்கள், அவை நழுவுகின்றன. என்னால் அதை பிடுங்க முடியவில்லை. இல்லை, 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 இல்லை. என்னால் சுவாசிக்க முடியவில்லை. என் நுரையீரல், அவை சுருங்குவது போல் இருக்கிறது. இல்லை, நான் சாகப் போகிறேன். நான் விரும்பவில்லை. ஹே, அப்படியானால் நீ இவ்வளவு பலவீனமானவனா? கவலைப்படாதே, மறை, தூங்கு. நான் இதை சரி செய்கிறேன். என்னை நம்பு. இந்த உடல் மிகவும் சிறப்பாக பயன்படுத்தப்படும். சி, இதுதானா உன்னை நடுங்க வைத்தது? இந்த சிறிய அழுத்தம், வலி என்பதற்கான இந்த பரிதாபகரமான காரணம்? ஓ, நான் கேட்டது ஒரு முனகலா? சொல்லாதே. அது உண்மையில் வலித்ததா? வா, திருப்பி அடி. சி,
நீங்கள் ஒரு பெண்ணை போல சண்டையிடுகிறீர்கள். சி, திருட்டுத்தனம் செய்ய முயற்சிக்கிறாயா இல்லையா? ரொம்ப மோசம், முட்டாள். நான் எல்லாவற்றையும் பார்க்கிறேன். இதோ பூம். அதோ வேலையை முடித்து விட்டேன் நண்பா. குட் பை. என்ன என்ன நடந்தது? என்ன நான் இப்போ என்ன செஞ்சேன்? இல்ல, நான் செய்யல. எனக்கு ஞாபகம் இல்ல. நான் இதை செஞ்சேனா? இல்ல 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 இல்ல, இது நடக்க முடியாது. யோசி, கடைசியா எனக்கு என்ன ஞாபகம்? நான் அவனோடு சண்டை போட்டுக் கொண்டிருந்தேன். மழை பெய்து கொண்டிருந்தது. அவன் வேகமாக இருந்தான். ஆனால் என்னால் சமாளிக்க முடிந்தது. அப்புறம் அவனுடைய கைகள் அவை என் கழுத்தில் இருந்தன. அவன் என்னை பிடித்தான். என்னால் சுவாசிக்க முடியவில்லை. நான் எதிர்த்து போராட முயற்சித்தேன். நான் அவனுடைய கையை பிடித்தேன் என்று நினைக்கிறேன். அதை பிரிக்க முயற்சி செய்தேன். ஆனால் அவன் ரொம்ப பலசாலியாயிருந்தான். அப்புறம் ஒன்றுமில்லை, வெறுமனே ஒன்றுமில்லை. வலி இல்லை, சத்தமில்லை, வெளிச்சமில்லை. வெறுமனே ச்சே. அதுக்கப்புறம் ஏன் எனக்கு எதுவும் ஞாபகம் இல்லை? அதுக்கப்புறம் என்ன நடந்தது? நான் என்ன செஞ்சேன்? நில்லு, அவன் இன்னும் உயிரோடு இருக்கானா? ஏய் ஏய், என் குரல் கேக்குதா உனக்கு? ச்சே, நீ மோசமான நிலையில இருக்க. ரொம்ப அசையாத. இல்ல இல்ல இல்ல, இப்போ பேச முயற்சி செய்யாத. உனக்கு நான் சொல்றது புரிஞ்சா தலையாட்டு அல்லது கண் சிமிட்டு. உன் விருப்பம் அளிக்கப்பட்டது. நேரம் வந்துவிட்டது. இங்க என்னடா நடக்குது? இயேசுவே, இங்க என்ன நடந்ததுன்னே எனக்கு தெரிய வேணாம். நீ நல்லா இருக்கியா நண்பா? நீ இப்பதான் நரகத்திலிருந்து வந்த மாதிரி இருக்க. ஏய், தலை பாத்து. உனக்கு ஒரு லிஃப்ட் வேண்டுமா? நாங்கள் உன்னை கொண்டு விடலாம். ஏய் மறை, என் குரல் கேக்குதா? ஓ, ஆமாம் ஆமாம், நான் நல்லா இருக்கேன். உறுதியா? ஆமாம், அதை பத்தி கவலைப்படாத. நான் நடந்து போறேன். மழை நல்லா இருக்கு எனிவே. சரி, வழியில் மயங்கி விழாதே அல்லது ஏதாவது. நான் விழமாட்டேன். என்னடா நடந்தது? இந்த உடல், இந்த குப்பை வித்தியாசமாயிருக்கு. எனக்கு என்னை போல உணர்வு இல்லை. என் சொந்த உடல் ஒரு அந்நியன் போல உணர்கிறது. திடீரென்று எனக்கு பொருந்தாத ஒன்றை அணிந்திருப்பது போல் உணர்கிறேன். ஆனால் என்னால் அதை எடுக்க முடியவில்லை. இத்தனை வருடங்களாக நான் என்னாகவே வாழ்ந்தேன். அப்புறம் ஒரு டைம் ஸ்கிப். இப்போ நான் இங்க இருக்கேன். கிட்டத்தட்ட ஒருத்தரை கொன்னுட்டேன். ஏன் சண்டை போட்டோம்னு கூட எனக்கு தெரியல. நல்லா இருக்கு. அடுத்து என்ன நடக்க போகுது? கடவுளே, அவன் சும்மா இருக்கவே மாட்டான். அவன் தாடை அப்படி இருந்தும் எப்படி பேசுறான் தெரியலடா. ஒரு உடைந்த ரெக்கார்ட் கேட்பது போல இருக்கு. அந்த ரெக்கார்ட் பயங்கரமான குப்பையால் நிரம்பி இருந்தாலும் சீரியஸா இந்த ஆளுக்கு மூச்சு விடவே விடாதா? அவன் முகம் பிடிச்சு நிக்கவே கஷ்டப்படுது. இன்னும் வாயாடிட்டு இருக்கான். தாடை விலகுவது என்பது சும்மா இயற்கையின் வழி என்று நீங்க நினைப்பீர்கள். ஆனால் இல்லை. நல்ல வேளை, செய்தியை பெறாத ஒரே ஒரு ஆள் நமக்கு கிடைச்சிட்டான். விருப்பம் அழிக்கப்பட்டது. ஆமாமா, சரி. என் பிரார்த்தனை என்னன்னா, நீ ஏற்கனவே வாய மூடிக்கணும்னு தான். உன் மூச்ச வீணாக்காத நண்பா. அவன் ரொம்ப தூரம் போயிட்டான். டாக்டர்களையும் மேலதிகாரிகளையும் அவனை பார்த்துக்க விடு. அது இனி நம்ம பிரச்சனை இல்ல. விருப்பம் அழிக்கப்பட்டது. உன் நேரம் வந்துவிட்டது. உன் விருப்பம் அழிக்கப்பட்டது. உன் நேரம் வந்துவிட்டது. இது பைத்தியக்காரத்தனம். இந்த அளவுக்கு ஆவண குவியல்ல நான் எப்படி சிக்கினேன்? குறைந்தபட்சம் நான் கடைசியில் இருக்கிறேன். கடந்து செல்ல வேண்டும். இல்லை என்றால் என் சம்பளம் குறைக்கப்படும். மீண்டும் இன்று இதை முடிக்கவில்லை என்றால் நான் இன்ஸ்டன்ட் நூடுல்ஸை சாப்பிட்டு வாழ ஆரம்பிச்சிடுவேன். அடடா, எனக்கு புத்துணர்ச்சி தரும் ஏதாவது வேண்டும். என்னை தொடர்ந்து உத்வேகத்துடன் வைத்திருக்க. ஆமாம், இப்போ ஒரு ஜோடி மார்பகங்கள் பயனுள்ளதாக இருக்கும். நில்லு, மார்பகங்களா? கடவுளே,
ஹாய் மரே. ச்சே, மரை, உன் முகத்தை பாரு. அட கடவுளே. நான் சொல்றேன், சீரியஸா நீ ஒரு பேய பார்த்த மாதிரி இருக்க. நான் உன்னை அந்த அளவுக்கு ஆச்சரியப்படுத்தினேனா? ஹே, என்ன நாயும் நாக்க பிடிச்சிருச்சா? சாரா, பிங்கோ, ரொம்ப நாளாச்சு பார்த்து முட்டாள். ஐயோ, நான் உனக்கு ஏற்கனவே மறந்துட்டேன்னு சொல்லாத. ஆமாம், உண்மையிலேயே ரொம்ப நாளாச்சு இல்லையா? நீ என்னை இங்கே பார்ப்ப என்று எதிர்பார்க்கவில்லை இல்லையா? அப்படியானால் என்னன்னு யூகி, நான் இங்கே மாற்றலாகி வந்திருக்கேன். நல்லா இருக்கு இல்லையா? மாற்றலாகியா? ஆமாம், சீனியர் கிட்ட இருந்து சிறப்பு கோரிக்கை. ஒரு கேஸ்க்கு கூடுதல் உதவி தேவைப்பட்டது போல. அண்ட் ஒருவேளை நானும் கொஞ்சம் கேட்டுக்கிட்டேன் போல. அதாவது, வாடா, நீ எங்க இருக்க? நான் எப்படி இல்லாம இருக்க முடியும்? சாரா, நீ என் கூட வா. ஏய், இப்போதே வா. நான் இப்பதானே வந்தேன். நாம் மேலும் தடயங்களை சரிபார்க்க வேண்டும். ஒரு புதிய சாட்சி கிடைத்திருப்பதாக எனக்கு ஒரு அழைப்பு வந்தது. அந்த முகத்துல என்னடா ஒரு லாரி மோதன மாதிரி இருக்கு. எப்படியும் நேற்று நீ சண்டை போட்ட அந்த ஆள் ஞாபகம் இருக்கா? ஆமாம், சரி, அவன் ஒரு பேய் என்று தெரிய வந்துள்ளது. பேயா? அடையாள அட்டை இல்லை, பதிவுகள் இல்லை, கைரேகைகள் இல்லை, ஒன்றுமில்லை. அவன் இல்லாதது போல இருக்கு. அவன் அரசாங்க தரவுதளத்திலும் கூட இல்லை. ஒரு தடையும் இல்லை. யாரோ அவனை பூமியிலிருந்து துடைத்தது போல இருக்கு. ஆனால் பேயோ இல்லையோ, அவன் இன்னும் தடுப்பு காவலில் இருக்கிறான். அவன் அடையாளம் இல்லாமல் இருக்கலாம், ஆனால் அவன் உடல் நிச்சயமாக இருக்கு. நீ அவனை பார்க்க விரும்பினால் போ. அவனிடம் இருந்து ஏதாவது பெற முடியுமான்னு பாரு. உன்னிஷ்டம். ஓ சாட்டாய், உன் ஆவண வேலைக்கான கடைசி தேதி அது இன்றைக்கு. ஆமாம், இன்றைக்கு மாலைக்குள் முடி. இல்லை என்றால் உன் சம்பளம் இன்னும் 2 வாரங்கள் தாமதமாகும் அல்லது குறைக்கப்படும். நில்லு. என்னது, கடைசி தேதி இன்னும் 3 நாட்கள் இருக்குன்னு நினைச்சேன். 3 நாட்களா? மறை, நான் அந்த அடுக்கு ஆவணங்களை 3 நாட்களுக்கு முன்னால் கொடுத்தேன். இன்றைக்குதான் கடைசி தேதி. வாழ்த்துக்கள் மறை, உன் மூளைய ரொம்ப சூடாக்கிடாத, சரியா? ச்சே, நேத்து அந்த ஆள் உண்மையிலேயே இவனை ரொம்ப அடிச்சிருக்கான் போல. ஏ மறை, நேத்து யாரையாவது சண்டை போட்டானா? கொலை முயற்சி மாதிரி. கொலை முயற்சி மாதிரி. அவனை உள்ளே கொண்டு வந்தபோது அவன் முழுவதுமாக முடிந்து போனது போலதான் இருந்தான். அதாவது அவன் உண்மையிலேயே முடிந்து போன நிலையில் இருந்தான். கொலை முயற்சி மாதிரி. அவனை உள்ளே கொண்டு வந்தபோது அவன் முழுவதுமாக முடிந்து போனது போலதான் இருந்தான். அதாவது அவன் உண்மையிலேயே முடிந்து போன நிலையில் இருந்தான். நில். இல்லை, அது சரியில்லை. 1 நாள்தான் ஆச்சு இல்லையா? அல்லது சில மணி நேரங்களா? 2 நாட்கள் அப்படியே மறைந்திருக்க வாய்ப்பே இல்லை. எனக்கு என்னதான் நடந்தது? 3 நாளா? ஆனா ஆபிரகாம் அந்த பேப்பர்களை கொடுத்தப்ப தேதி என்னன்னு கூட எனக்கு ஞாபகம் இல்லையே. அவன் பொய் சொல்றானா? இல்லை, ஆபிரகாம் ஒரு தொல்லைதான். ஆனால் அவன் கடைசி தேதிகளை வச்சு விளையாட மாட்டான். அப்புறம் ஏன் இது நேற்றைய மாதிரி இருக்கு? சரி, யோசி. அந்த நாளிலிருந்து எல்லாவற்றையும் மறுபரிசீலனை செய். ஆபிரகாம் வந்தான், அந்த குப்பை ஆவண குவியலை என் மேசை மேல் கொட்டினான். அதாவது நீங்க தான் செக்டார் 3ல ஸ்டார் டைபிஸ்ட், சரியா? நல்லா செய்தாகவடா. நீ உண்மையிலேயே எங்க எல்லாருக்கும் ஒரு இன்ஸ்பிரேஷன். ஓ ஆமாம், எல்லாத்தையும் 3 நாட்களுக்குள் முடிக்கிறத உறுதிப்படுத்திக்கோ. எனக்கு ரொம்ப எரிச்சலா இருந்த ஞாபகம் இருக்கு. அவன் என்னை ஏமாத்துறான்னு நினைச்சேன். எனக்கு அந்த குப்பையெல்லாம் கொடுத்தது. நான் உட்கார்ந்து என் விரல்களை விசைப்பலகையில் வச்சிட்டு அப்புறம் இருட்டு. வெறுமனே ஒன்றுமில்லை. நான் தூங்கிடலையே, வாய்ப்பே இல்லை. அப்புறம் நடுவுல என்ன நடந்தது? அந்த சண்டை, அந்த ஆள், அவன் யார்? அடையாள அட்டை இல்லை, பதிவுகள் இல்லை, ஒன்றுமில்லை. அவன் திடீரென்னு காற்றிலிருந்து வந்த மாதிரி. ஆனால் முதல் முறையா நான் அவனை எப்படி சந்தித்தேன்? அது வெறும் தற்செயல் சம்பவமா? இல்ல நான் மயக்கமா இருந்தப்ப தப்பா ஏதாவது செஞ்சேனா? ஆனால் நான் மயக்கமா இருந்தப்ப வினோதமா நடந்துகிட்டு இருந்தா யாரும் அத பத்தி எதுவும் சொல்லலையே. 2வது பார்வை, கேள்விகள் இல்லை, ஒன்றுமில்லை. நான் வெறுமனே சாதாரணமாக இருந்த மாதிரி. ஆபிரகாம் கூட எதுவும் சொல்லலையே. கடைசி தேதி இன்றுன்னு சொன்னப்ப நான் ஏதாவது வினோதமா இருந்திருந்தா அவன் குறைந்தபட்சம் அத பத்தி ஒரு நகைச்சுவையாவது சொல்லிருப்பான் இல்லையா? ஞாபக மறதி, நேரம் கடந்து போறது, சிதைவுற்ற கோளாறு, இதெல்லாம் எதுவுமே புரியல. வரவேற்கிறோம் ஐயா. இன்று இரவு தங்க ஒரு இடம் தேடுகிறீர்களா? ச்சே, நான் இத கண்டுபிடிக்க வேண்டும். சின்ன துப்பு கூட உதவும். நான் இது மாதிரி ஒரு இடத்துல தங்கினால் குறைந்தபட்சம் யாராவது சுத்தி இருப்பாங்க. அந்த நேரம் கடந்து போறது நிகழ்வு மீண்டும் நடந்தா நான் என்ன செஞ்சேன்னு சொல்ல ஒருத்தர் இருப்பாங்க.
ஆனால் நான் உண்மையிலேயே வினோதமா ஏதாவது செஞ்சா என்ன? நான் கட்டுப்பாட்டை இழந்து, இல்லை, இது ஒரு மோசமான யோசனை, எனக்கு இன்னும் புரியாத ஒரு பிரச்சனையில யாரையும் இழுக்க முடியாது. வரவேற்கிறோம் ஐயா. இன்று இரவு தங்க ஒரு இடம் தேடுகிறீர்களா? ஹே, ஒருவேளை எனக்கு ஒரு இரவு அறை தேவைப்படலாம். ஆமாம், கடைசியாக எனக்கு தேவைப்படுவது ஒரு காதல் விடுதியில் ஒரு பரிதாபகரமான விரக்தி அடைந்த கிழட்டு பெம்பித்து போல தெரிவதுதான். இனி வட்டமாக ஓடுவது இல்லை. நான் இதை விரைவில் கண்டுபிடிக்க வேண்டும். விரைவாக. இது மீண்டும் நடந்தால், இல்லை, நான் அதை அனுமதிக்க முடியாது. இதை நான் புதைப்பதற்கு முன் இதை நான் சமாளிக்க வேண்டும். உன் டெஸ்டின்டு காதல் நீ நினைப்பதை விட உனக்கு அருகில் உள்ளது. அவன் எந்த நேரத்திலும் உன் பாதையை கடக்கலாம். ஒருவேளை நாம் நினைத்ததை விட விரைவாக. சாரா, மறை, அடடா, உன்னை இங்கே பார்த்தது ஆச்சரியம். சாதாரணமா வீட்டுக்கு போகணும்னு தோணல. அதனால இந்த நகரத்தின் இந்த பகுதி வழியாக ஒரு நடைப்பயணம் போக முடிவு பண்ணியா? என்ன, கொஞ்சம் ஜாலியா இருக்க போறீங்களா? உன்னையும் அதே கேள்வி கேட்கலாம். நீ இந்த மாதிரி விஷயங்கள்ல ஆர்வமா இருக்கன்னு எனக்கு தெரியாது. ஓ வா, இப்போ என்னை நியாயம் சொல்லாத. என்ன? இல்ல, இங்க எல்லாரையும் விட உன்னை இங்க பார்த்ததுதான் ஆச்சரியம். ஏய், எனக்கும் ஆர்வம் உண்டு. நீ இந்த வகையான ஆள் இல்லைன்னு நினைச்சேன். ஆனால் ஹே, உன்னை பத்தி இப்போ நான் புதுசா ஏதாவது தெரிஞ்சுக்கிறேன் போல. அப்படியானால் என்ன? நீ ரகசியமா நட்சத்திரங்கள் மற்றும் டைரக்ட் கார்டுகளை வச்சு உன் வாழ்க்கைய திட்டமிடுறியா? ச்சே, சும்மா இரு. அப்படி இருந்தால் நான் இப்போ பணக்காரனாகவும் பிரபலமாகவும் ஆகியிருப்பேன். ச்சே, நீ குறைந்தபட்சம் நான் கோடீஸ்வரனாகும் பத்தி ஒரு தீர்க்க தரிசனமாவது கொடுப்பேன்னு நம்பினேன். எஹேம். வரிசை ஏற்கனவே ரொம்ப நீளமா இருக்கு. மக்கள் அவங்க முறைக்காக காத்துக்கிட்டு இருக்காங்க. ஓ வாவ், அத பாரு. நீ இவ்வளவு பெரிய பிரபலமான்னு எனக்கு தெரியாது சாரா. என்ன சொல்ல? மக்களுக்கு ஒரு நல்ல மர்மம் பிடிக்கும். ஆமாம், ஏன் அவர்கள் வாழ்க்கை ஆலோசனைக்கு உன்னிடம் வருவார்கள் என்று போல. முரட்டுத்தனம். நான் ரொம்ப ஞானமுள்ளவள்னு உனக்கு தெரியப்படுத்துகிறேன். சரி சரி, நாங்க உன் தலைவலியிலிருந்து வெளியே போறோம். என்னை சபிக்கும் அவசியமில்லை. ஆமாம் ஆமாம், போகலாம். உன் நேரத்திற்கு நன்றி. ஆச்சரியமா இருக்கு. நாம எப்பவும் சந்திக்கும் போதெல்லாம் ஏதாவது குழப்பத்தில் சிக்குவோம். சரியா? ஒரு சாபம் மாதிரி இருக்கு. ஒருவேளை நாம் மழலையர் பள்ளியில் இருந்தப்ப ஒரு பழிவாங்க ஆவியை கோபப்படுத்தி இருக்கலாம். ஆச்சரியப்பட மாட்டேன். நாங்க தான் எப்பவும் திட்டு வாங்குவோம். ஆமாம், ஏன்னா நாங்க எப்பவும் மாட்டிக்கிட்டோம். நாங்க மட்டும்தான் தொல்லை கொடுத்தவங்க இல்ல. நீயே பேசிக்கோ. நாம சப்ளை அலமாரியில் ஒளிஞ்சிட்டு அடுத்ததா உள்ளவங்கள பயமுறுத்துவோன்னு சொன்னவர். சரி, ஆனா என்ன நியாயத்துக்காக நம்ம பின்னாடி யாராவது கதவை அடிச்சு மூடுனா அது வேலை செய்திருக்கும். ஓ ப்ளீஸ், பரவாயில்ல, நான் பாத்துக்கிறேன்னு நீதான் சொன்ன. கதவு கைப்பிடி உடைஞ்சிருக்குன்னு தெரிஞ்சதுக்கு முன்னாடி. அது ஒரு திட்டமான திட்டம். அதற்கு பதிலாக நாம் உள்ளே பூட்டப்படும் வரை. சரி, அந்த பகுதி துரதிர்ஷ்டமானது. இருந்தாலும் நான் எப்பவும் உன் கூட மட்டும்தான் விளையாடுவேன். ஆமாமா, நீ மட்டும்தான் என்னை உயரமா இருக்கிறத பத்தி கிண்டல் பண்ணல. ச்சே, குழந்தைகள் ரொம்பவும் ஃபில்டர் இல்லாம இருப்பாங்க இல்லையா? என்ன பத்தி சொல்லு. கவனிச்சதில்ல. இருந்தாலும் நீ கவனிக்கலையா? எப்படி? நீ அப்படி கேட்டால் எப்படி சொல்றதுன்னு எனக்கு தெரியல. வெறுமனே சொல்லு. தெரியல. நீ சாரா, அவ்வளவுதான். ஒட்டகச்சிவிங்கியோ அல்லது அமேசான் போர் வீரனோ அல்லது அந்த முட்டாள்கள் உன்னை என்னன்னு கூப்பிட்டாலும் அதெல்லாம் இல்ல. அது கொஞ்சம் நல்லா இருக்கு. கொஞ்சமா. நான் இதை விட அதிக பாராட்டுக்கு தகுதியானவள்னு நினைக்கிறேன். ஒருவேளை நீ எனக்கு வாழ்நாள் முழுக்க நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கலாம். கவலைப்படாதே, நான் சிரிப்பிலும் நல்ல துணையிலும் பணம் வாங்கிக்கிறேன். நில்லு. அவன் இப்பதான். அவன் என்னுடன் இருக்க சொல்லும் வழி இதுதானா? இல்லை, மறை அப்படி திடீர்னு எதையும் சொல்ல மாட்டான் இல்லையா? அப்புறம் ஏன் அப்படி தோணுது? உன் நித்திய காதல் உனக்கு அருகில் உள்ளது. அவன் மிக விரைவில் உன்னை சந்திக்கலாம். அப்புறம் அவன் வந்தான். அப்போதே அங்கேயே. அது வெறும் தற்செயல் சம்பவம் இல்லையா? ஆனால் ஏன் அது இதைவிட அதிகமா தோணுது? மறை உண்மையிலேயே அவள் குறிப்பிட்டவனாயிருக்க முடியுமா? அந்த சோதிடக்காரர் உண்மையிலேயே சரியா சொன்னாரா? வாய்ப்பே இல்லை இல்லையா? சரி, நேரம் கடந்து போறது. அதுக்கு பின்ன ஒரு காரணம் இருக்கணும். யாராவது எனக்கு ஏதாவது செஞ்சாங்களா? அல்லது நான் நானாகவே பைத்தியம் பிடிச்சேனா? ஒருவேளை சாராவிடம் சொல்ல வேண்டும். ஆனால் அவள் நான் அதிக வேலை செய்கிறேன்னு நினைச்சு இன்னும் தூங்கச் சொன்னா என்ன? இல்லை, இன்னும் மோசமா, அவள் உண்மையிலேயே என்னை நம்பி, ஆனால் எனக்கு புத்தி வர முதலில் என்னை அடிக்க முடிவு செய்தால் என்ன? ச்சே, இதை நான் சீக்கிரம் கண்டுபிடிக்கலேனா
அடுத்த முறை நான் இன்னும் மோசமான நிலையில எழுந்திருக்கலாம். எனக்கு ஒரு துப்பு வேணும், எதுவாக இருந்தாலும். அவன் அப்படிதான் சொன்னானா? அல்லது நான் அதிகமா யோசிக்கிறேனா? நான் அவளிடம் சொல்ல வேண்டுமா? ஒருவேளை அவள் இதை கண்டுபிடிக்க எனக்கு உதவலாம். நான் இதை கற்பனை செய்ய வாய்ப்பே இல்லை. அவன் உண்மையிலேயே நான் அவனுடையதா இருக்க வேண்டும் என்று விரும்புகிறான், இல்லையா? எனக்கு ஒன்று சொல்ல வேண்டும். நில்லு. அவளும் அதே அனுபவத்தை சந்தித்திருந்தால் என்ன? அவளும் இந்த வினோதமான நேரம் கடந்து போறதை அனுபவித்திருந்தால் என்ன? ஓ கடவுளே, நான் தயாராக ஆரம்பிக்க வேண்டும். இது நடக்குது. நான் விரைவில் கல்யாணம் பண்ணிக்க போறேன். அவள் அதே அனுபவத்தை சந்தித்திருந்தால் ஒருவேளை அவளிடம் ஒரு துப்பு இருக்கலாம். ஒருவேளை நான் கவனிக்காத ஒன்றை அவள் கவனித்திருக்கலாம். எனக்கு இறுதியாக சில பதில்கள் கிடைக்கலாம். ஓ மை காட், இதுதான் அது. அவன் உண்மையிலேயே என்னை கேட்கிறான். நான் கல்யாணம் பண்ணிக்க போறேன். நான் அவளுடைய மனைவியாக போறேன். இந்த வாய்ப்பை நான் வீணாக்க முடியாது. அவளிடம் ஒரு சிறிய துப்பு இருந்தால் கூட அது எல்லாவற்றையும் மாற்றலாம். சாரா, நான் நினைக்கிறேன் நீதான் முதலில் சொல்ல வேண்டும். நீதான் பையன். ஒரு பெண் அப்படிப்பட்ட விஷயத்தை முதலில் கேட்க முடியாது. குறைந்தபட்சம் நான் இல்லை. அவன் ஏன் இதை பற்றி இவ்வளவு அமைதியாக இருக்கிறான்? அவள் எதிர்வினை என்ன? திடீரென்று ஏன் இப்படி வினோதமாக நடந்து கொள்கிறாள்? சரி, அவளும் அதே நேரம் கடந்து போறதை சமாளிக்கிறாள் என்றால் ஒருவேளை அவளும் சில குழப்பமான சூழ்நிலைகளில் சிக்கியிருக்கலாம். நில்லு. அவள் என்னை விட இன்னும் வினோதமான சூழ்நிலைகளை சந்தித்திருந்தால் என்ன? அவள் ஏற்கனவே மோசமான எதையாவது பார்த்திருந்தால் என்ன? நான் அவளிடம் கேட்க வேண்டும். அவளுக்கு ஏதாவது தெரிந்தால் எதுவாக இருந்தாலும் நான் தெரிந்து கொள்ள வேண்டும். சாரா, இந்த முழு இன்னொரு நேரம் கடந்து போறது. நில்லு. நான் ஏன் நிர்வாணமாக இருக்கிறேன்? வாய்ப்பே இல்லை. சாரா, ஓ, நீ என்னை கேலி செய்கிறாய். நேரம் கடந்து போறது. நிர்வாணம். சாரா, என் படுக்கை, இது எப்படி இந்த நிலைமைக்கு வந்தது? நேரம் கடந்து போறது. நிர்வாணம். சாரா, என் படுக்கை, இது எப்படி இந்த நிலைமைக்கு வந்தது? சரி, அமைதியாயிரு. யோசி. பதற்றப்படுவது எதையும் சரி செய்யாது. படிப்படியா. நான் வெளியே இருந்தேன். சாராவுடன் நடந்து கொண்டிருந்தேன். நாங்கள் எதையோ பேசிக் கொண்டிருந்தோம். மழலையர் பள்ளியா? இல்லை, அதற்கு பிறகு அவள் வினோதமாக குழப்பமாக நடந்து கொள்ள ஆரம்பித்தாள். நான் அவளிடம் நேரம் கடந்து போறது பத்தி சொல்ல போனேன். அப்புறம் அது எப்ப நடந்ததுன்னு கூட எனக்கு ஞாபகம் இல்ல. ஒரு கண் சிமிட்டலில் இப்போ நான் ஏதாவது இருக்கணும். ஒரு அடையாளம், ஒரு தூண்டுதல். எனக்கு தலை சுற்றினா? என் பார்வை மங்கினதா? அது நடப்பதற்கு முன் ஏதாவது ஒரு சிக்னல் இருந்ததா? ஒன்றுமில்லை. எனக்கு எதுவும் ஞாபகமில்லை. அந்த தருணம் கூட. அது நடந்தது. எச்சரிக்கை இல்லை, உணர்வு இல்லை, வெறுமனே போச்சு. ஒரு கண் சிமிட்டலில் திடீர்னு நான் இங்கே இருக்கேன், நிர்வாணமாக, அவளுடன். நான் யோசிப்பதற்கு முன்பே அது என் கைகளிலிருந்து நழுவுகிறது. யோசி, நான் இதை நான் அந்த நேரம் கடந்து போறது. அவை அடிக்கடி நடப்பது மட்டுமல்ல, அவை இன்னும் சீராகின்றன, இன்னும் தடங்கலற்றவையாக. முன்னாடி எனக்கு உணர முடிந்தது. முதல் முறை அது ஒரு கண் சிமிட்டல் போல, வெறும் ஒரு திடீர் தாவுதல். பிறகு அது மோசமானது. இரண்டாவது முறை எனக்கு உணர முடிந்தது, ஒரு வெற்றிடத்திற்குள் இழுக்கப்பட்டு பிறகு மீண்டும் யதார்த்தத்திற்குள் விழுவது போல. ஆனால் இப்போ ஒன்றுமில்லை. எந்த இழுப்பும் இல்லை, எந்த வீழ்ச்சியும் இல்லை, எந்த இடைவெளியும் இல்லை. வெறுமனே போச்சு. நான் கடைசி தருணத்தை விட்டுவிட்டேன் என்று கூட அறியாமல் இந்த தருணத்திற்குள் நேராக நடந்தது போல. இது சாதாரணமானது இல்லை. இது வேகமாக சுழல்கிறது. நான் எவ்வளவு மோசமாகியுள்ளது என்று கண்டுபிடிக்க வேண்டும். இல்லை, நான் பின்வாங்க வேண்டும். கடைசியாக நான் என்ன செய்து கொண்டிருந்தேன்? கடைசியாக எனக்கு தெளிவாக நினைவில் இருப்பது என்ன? நான் சாராவுடன் பேசிக் கொண்டிருந்தேன். நாங்கள் நில்லு. நான் இப்பதான் சொன்னேன். இல்லை, கவனம் செலுத்து. நாங்கள் பேசிக் கொண்டிருந்தோம். அப்புறம் என்ன? அடுத்து என்ன நடந்தது? நான் ஏன் ஒரே எண்ணத்திலேயே சிக்கிக் கொள்கிறேன்? அதை கடந்து செல்ல ஏன் முடியவில்லை? இது வெறும் நேரம் கடந்து போவது மட்டுமல்ல, இது வேறு ஏதாவது. இது என்னை வட்டமாக சுற்றுகிறது, என்னை ஒரே இடத்தில் வைத்திருக்கிறது. நேரம் மட்டும் நழுவவில்லை என்றால் நில்லு. இல்லை, கடைசியாக இது நடந்தபோது 3 நாட்கள். நான் முழு 3 நாட்களை இழந்தேன். இப்போ என்ன நாள்? 5 நாட்கள். 3 இல்லை, 2 இல்லை, 5. கிட்டத்தட்ட ஒரு முழு வாரம். இது எப்படி நடந்தது? கடைசியாக அது 3 நாட்கள். அதற்கு முன் வெறும் சில மணி நேரங்கள்.
அது நீளுகிறது, நீளமாகிறது. முழு 5 நாட்களாக நான் என்ன செய்து கொண்டிருந்தேன்? நான் விழித்திருந்தேனா? நான் சுயநினைவுடன் இருந்தேனா? நான் யாரிடமாவது பேசினேனா? நான் அந்த நாட்களில் வாழ்ந்தேனா? அல்லது நான் வெறுமனே மறைந்து விட்டேனா? செய்திகள் இல்லை, அழைப்புகள் இல்லை, தவறவிட்ட அறிவிப்புகள் இல்லை. ஆனால் விஷயங்கள் இன்னும் நடந்தன. என் வாழ்க்கை தொடர்ந்தது. நான் இல்லாமல். நான் 5 நாட்களாக இல்லை. ஆனால் என் உடல் இருந்தது. அது அசைந்தது. அது வாழ்ந்தது. அது முடிவுகளை எடுத்தது. நான் என்ன செய்தேன்? நான் எங்கே போனேன்? நான் யாரிடம் பேசினேன்? நான் பேசினேனா? நான் நடித்தேனா? அல்லது நான் வெறுமனே செயல்பட்டேனா? ஒரு பொம்மை போல. அவன் எங்கே? இவ்வளவு நேரம் போறான். நான் வெறும் இல்லாமல் இருக்கவில்லை என்றால் என்ன? அதற்கு பதிலாக வேறு ஏதாவது இங்கே இருந்திருந்தால் என்ன? இது வெறும் நேரம் தாவுவது மட்டுமல்ல. நான் வெறுமனே முன்னோக்கி குதிப்பது மட்டுமல்ல. இது வேறு ஏதாவது இன்னும் மோசமானது. நான் இங்கே இல்லாத போது எனக்கு என்ன நடக்கிறது? நான் எங்கே போகிறேன்? நான் இன்னும் நினைக்கிறேனா? நான் இன்னும் உணர்கிறேனா? அல்லது நான் வெறுமனே நின்று விடுகிறேனா? நான் இல்லாமல் போய்விட்டால், ஆனால் என் உடல் தொடர்ந்து அசைந்தால், அப்படியானால் யார் அதில் வாழ்கிறார்கள்? ஒரு நாள் நான் இவ்வளவு தூரம் கடந்து சென்றால் எனக்கு எதுவும் மிச்சம் இருக்காது என்றால், நான் விழிக்கும் போது நான் ஏற்கனவே போய்விட்டால் என்ன? யாராவது கவனிப்பார்களா? அவர்கள் கவலைப்படுவார்களா? நான் மறைய விரும்பவில்லை. நான் அழிக்கப்பட விரும்பவில்லை. நான் வெற்றியமாக இருக்க விரும்பவில்லை. தயவு செய்து நான் இப்படி சாக விரும்பவில்லை. இந்த நேரத்தில் போலீஸ் மாதிரி தட்டும் அந்த ஆள் யார்? யார் அது? நான் தான். கொஞ்சம் சீக்கிரம் திரடா. ச்சே நண்பா, நீ ஒரு தொடர் கொலையாளியிடமிருந்து ஓடுவது போல இருக்கு. அக்பர், அந்த கதவை திற. ஆமா ஆமா, இது ஒரு குடிகாரத்தனமான முட்டாளனமாக. மறை. அக்பர். சரி சரி, கூல். என்னடா அவ்வளவு அவசரம்? நண்பா, எனக்கு உன் உதவி தேவை. அடடா, இந்த நேரத்தில் இன்னொருத்தருடைய அந்தரங்க பகுதியை பார்க்க நான் ஏன் இவ்வளவு துரதிர்ஷ்டசாலி? அது ஏன் இவ்வளவு பெரியதா இருந்தது? அதாவது அநியாயமா பெரியதா? எனக்கு சிகிச்சை தேவை. சரி, இப்போ நான் உடை அணிந்து விட்டேன். பேசலாம். எனக்கு உன் உதவி தேவை. தேவை உன் உதவி. நான் என்னடா? என் மன அமைதி என்ன ஆச்சு? கடைசி 5 நிமிடங்களில் நான் என்னவெல்லாம் அனுபவித்தேன் என்று உனக்கு புரிகிறதா? நான் சமைத்துக் கொண்டிருந்தேன். உணவு நண்பா. அப்புறம் பூம், திடீர்னு என் வீட்டு வாசலில் ஒரு நிர்வாண மனிதன் உலக அழிவிலிருந்து தப்பித்தது போல வந்தான். நான் அதை ஒருபோதும் மறக்க முடியாது. அது என் மூளையில் பதிந்து விட்டது. ஒரு வாட்டர் மார்க் மாதிரி நண்பா. நான் கடவுள் மீது சத்தியம் செய்கிறேன். என் கண்களை மூடினால் அது இருட்டில் மிதப்பதை நான் பார்ப்பேன். நீ மட்டும் என்னை நிர்வாணமாக பார்த்தவன் இல்லை. அதற்கு என்ன அர்த்தம்? எப்படி விளக்க விடுவதுன்னு கூட எனக்கு தெரியலடா. அது நடந்தபோது நான் சுயநினைவுடன் இல்லை. நில்லு, நிதானி. நீ சொல்ல வந்தது நிர்வாணம், குழப்பம், வியர்த்தல். எப்படி நடந்தது என்று ஞாபகமில்லை. ஓ சே, யாராவது அவருக்கு ஏதாவது செய்தார்களா? நீ நல்லா இருக்கியா? உனக்கு இதை யார் செய்தார்கள்? உன்னை யார் பயன்படுத்திக் கொண்டார்கள்? நான் அவர்களை கொல்லப் போகிறேன். நண்பா, ஏதாவது சொல். யார் அது? நாம் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போறோம். ஒரு பெண்ணுடன் உடலுறவு கொண்டேன். என்னடா பேசுற நீ? நண்பா, நான் சில கஷ்டங்களை அனுபவிக்கிறேன். நீ என் வீட்டு வாசலில் வர்ற நிர்வாணமாக, வியர்த்து, நடுங்கி, ஒரு போரை கடந்து வந்த மாதிரி இருக்க. நான் சொல்றது கேக்குதா? நான் நிர்வாணமாக இருந்தேன், படுக்கையில், ஒரு பெண்ணுடன். முதல் ரவுண்டு கூட எனக்கு ஞாபகமில்லை. அது நீ உடலுறவு கொண்டதால் தானா? ஒரு பெண்ணுடன் முதல் ரவுண்டு. சரி, ஒரு விஷயம் சொல்லிக்கிறேன். நான் உண்மையான நிபுணன் இல்ல. நான் இத என் சீனியர் கிட்ட இருந்து உயர்நிலை பள்ளியில் நாடக குழுவில் தற்செயாக சேர்ந்தப்ப கத்துக்கிட்டேன். வரிகளை நினைவில் வைத்துக்கொள்ள, மக்களுக்கு உதவ அவன் அதை பயன்படுத்தினான். ஆமாம், சூப்பர் லெஜிட். அருமை. என் உடைந்த மூளையை ஒரு முன்னாள் நாடக குழு பையன் கையில் கொடுக்கிறேன். முற்றிலும் ஆறுதல் அளிக்கிறது. கண்களை மூடு, சுவாசி. இந்த மயக்க நிலை ஏற்பட்டது முதல் முறைக்கு திரும்பிப்பார். என்னை அங்கே அழைத்துச் செல். குளியலறை. நான் பல் துலக்கிக் கொண்டிருந்தேன், வேலைக்கு தயாராகிக் கொண்டிருந்தேன். மற்ற எந்த ஒரு காலை பொழுதும் போலதான் இருந்தது. இது ஒரு மயக்க நிலை இல்லை, நேரம் கடந்து போறது. நான் கண் சிமிட்டினேன். நான் போய்விட்டேன். நான் இப்பதான் குளியலறையில் இருந்தேன். எனக்கு இருக்கிறதா? திடீரென்று நான் ஒரு சண்டையின் நடுவில் இருந்தேன். நான் எப்படி அங்கே வந்தேன்? அந்த ஆள் யார்? அல்லது நான் என்ன செய்து அவனை கோபப்படுத்தினேன் என்று தெரியவில்லை.
குத்துகளை வீசுவது நானாக உணர்வு இல்லை, நான் விலகியதாக உணர்ந்தேன். என் சொந்த மண்டைக்குள்ளிருந்து வேறொருவரை பார்ப்பது போல. அப்புறம் இன்னைக்கு இரவு முன்னாடி நான் சாராவுடன் இருந்தேன். நாங்கள் பேசிக் கொண்டிருந்தோம். நான் அவளிடம் எல்லாவற்றையும் சொல்லப் போனேன். அப்புறம் அது வெறுமனே தாவியது. நான் இப்படிதான் எழுந்தேன், அவளுடன். எப்படி நடந்தது என்று எந்த நினைவும் இல்லாமல். அப்படியானால் நான் இதை சரியாக புரிந்து கொள்கிறேனா? நீ என் இடத்திற்கு வருகிறாய் நள்ளிரவில் முற்றிலும் நிர்வாணமாக. ஏனென்றால் நீ ஒரு பெண்ணுடன் உடலுறவு கொண்டாய். அது எதுவுமே உனக்கு ஞாபகமில்லையா? அது தற்பெருமை பேச ஒரு வினோதமான வழிதான். ஆனால் சரி, அது மட்டுமில்லை. நான் சொன்னது போல சமீப காலமாக எனக்கு வினோதமான பிரச்சனைகள் உள்ளன. அங்கே நான் திடீரென்று தாவி விடுகிறேன். அப்படியானால் இலவச செக்ஸ் மட்டுமல்ல, போதைப் பொருட்களும் இல்லையா? நிறுத்த முடியுமா? ஒரு காவல்துறை அதிகாரி ஏன் அப்படி செய்ய வேண்டும்? சரி, எனக்கு தெரியாது. ஒருவேளை அது உன் வாழ்க்கை முறை தேர்வு. நண்பா, நிறுத்து. நான் சீரியஸா சொல்றேன். நான் அந்த மாதிரி காரியங்கள் செய்ய மாட்டேன். இதை ஏன் நடக்குதுன்னு கண்டுபிடிக்க எனக்கு நீ உதவ வேண்டும். ஒரு உளவியலாகவும் ஒரு நண்பராகவும் எனக்கு உதவுவாயா? சரி, இதுவரை நான் 3 முறை தாவியுள்ளேன். முதல் முறை நான் தனியாக இருந்தேன். இரண்டாவது நான் சண்டையின் நடுவில் இருந்தேன். மூன்றாவது நான் சாராவுடன் இருந்தேன். தாவுதல்கள் நீளமாகின்றன, மேலும் பயங்கரமானவையாக. சரி, அப்படியானால் ஏதாவது வடிவங்கள் இருக்கிறதா? அதாவது உணர்ச்சி தூண்டுதல்கள், மன அழுத்தம், தூக்கமின்மையா? ஒருவேளை இருக்கலாம். ஆனால் வினோதம் என்னவென்றால், கடைசி முறைக்கு முன் எனக்கு எதுவும் உணரவில்லை. பதற்றமில்லை, மாற்றமில்லை, தலைச்சுற்றல் இல்லை. வெறுமனே ஸ்னாப் போச்சு. நீ தூக்கமின்மையால் பாதிக்கப்பட்டவன் இல்லை என்று நீ உறுதியா? அக்பர், நான் தூக்கமின்மையுடன் வாழ்பவன். நான் ஒருபோதும் எடுக்காத ஒரு பாலியல் காட்சியில் பாதியிலேயே எழுந்ததை அது விளக்கவில்லை. சரி நண்பா, நான் உரிமம் பெற்ற எதுவும் இல்லை. நான் ஒரு திவாலானவன். உயர்நிலை பள்ளி நாடகத் துயரமும் உறுதிமொழி சிக்கல்களும் மட்டும் கொண்ட ஒரு சிகிச்சையாளராக நடிக்கிறேன். நான் ஒரு காவல்துறை அதிகாரி. என் குழந்தை பருவ நண்பருடன் நிர்வாணமாக படுக்கையில் எழுந்தேன். எப்படி அங்கே வந்தேன் என்று எந்த நினைவும் இல்லை. எனக்கு தெரியலடா, நீ கனவில் வாழ்ந்துவிட்டு அதை மறந்துவிட்டாய் என்று தோன்றுகிறது. அது கிட்டத்தட்ட சுவாரஸ்யமாக உள்ளது. நண்பா, நான் கடவுள் மீது சத்தியம் செய்கிறேன், என்னால் இதை தொடர்ந்து செய்ய முடியாது. ஒரு கீறல் விழுந்த டிரிடி போல நான் தாவிக் கொண்டிருக்கிறேன். நான் மறைந்து கொண்டிருப்பது போல உணர்கிறேன். யாரும் கவனிக்கவில்லை. சரி, நாம் முயற்சிக்காத ஒரு விஷயம் இருக்கு. மனதின் நாடகம். நாங்கள் நாடகக் குழுவில் இதை செய்தோம். என் சீனியர் எங்களுக்கு அதை கற்றுக் கொடுத்தார். அது உங்கள் ஆழ்மனதில் புதைந்துள்ள விஷயங்களை திறக்க உதவும் என்று சொன்னார். உங்கள் மனதை ஒரு அறையாக கற்பனை செய். ஒரு மேடை. நீங்கள் ஆராயக்கூடிய ஒரு இடம். நீங்கள் அதன் வழியாக நடக்கிறீர்கள். உருவக கதவுகளை திறக்கிறீர்கள். சுற்றிலும் பாருங்கள். ஆழமாக தோண்டுங்கள். ஏதாவது புதைந்திருந்தால், துயரம், ஞாபக மறதி, அடக்கப்பட்ட வினோதம், அது இன்னும் அங்கேயே இருக்கலாம். நாம் அதை கண்டுபிடிக்க வேண்டும். நான் கண்டுபிடிப்பது மறந்துவிடுவதை விட மோசமாக இருந்தால் என்ன? அப்படியானால் நாம் இருவரும் கத்துவோம், நீ எனக்கு ஸ்நாக்ஸ் கொடுக்க வேண்டும். கடவுளே, இது மோசமா இருக்க போகுது. உனக்கு தெரிஞ்சுக்க, இது உண்மையிலேயே இருண்ட சங்கடமான விஷயங்களை திறக்கலாம். உயர்நிலை பள்ளியில் இதை முயற்சித்தபோது, ஒரு குழு விளக்கக்காட்டி கொடுத்தபோது என் பேண்டில் நான் அசிங்கப்படுத்தியதை நினைவில் வைத்துக் கொண்டேன். நான் பழுப்பு நிற உடை அணிந்திருந்தேன் நண்பா, பழுப்பு நிறம். அது நடந்தபோது என் காதலியுடன் நான் கண் கான்டாக்ட் செய்வேன். அவள் தயிர் சாப்பிட்டுக் கொண்டிருந்தாள். அவள் கரண்டியை கீழே போட்டாள். சில நினைவுகளை ஒரு காரணத்திற்காக நாம் மறந்து விடுகிறோம். அவை மறைந்து போவதால் அல்ல, ஆனால் நம்மை பாதுகாக்க நம் மனம் அவற்றை பூட்டி வைப்பதால். சில சமயம் நீங்கள் அவற்றை மீண்டும் தோண்டி எடுக்கும்போது, நீங்கள் ஒரு வலிமிகுந்த விஷயத்தை நினைவில் கொள்வது மட்டுமல்ல, நீங்கள் அதை மீண்டும் திறக்கிறீர்கள், மீண்டும் உணர்கிறீர்கள். இது இருட்டாகிவிடும். மறை. அதாவது ரொம்ப இருட்டு. நான் சினிமா துயரத்தை பற்றி பேசவில்லை. நான் உங்கள் தூக்கத்தையும் உங்கள் மனநிலையையும் கெடுக்கும் விஷயத்தை பற்றி பேசுகிறேன். உங்கள் மூளை உங்களை பாதுகாக்க தாவிக் கொண்டிருந்தால், உங்கள் மனம் தீவிரமாக பூட்டி வைக்க முயன்ற ஒரு அறைக்குள் நீங்கள் நுழையப் போகிறீர்கள். முதல் முறையாக நீங்கள் எதிர்கொள்ள தயாராக இல்லாத ஒன்றை நீங்கள் கண்டுபிடிக்கலாம். அந்த கதவை திறந்தவுடன் அதற்கு பின்னால் இருப்பதை மறக்க முடியாது. அதை சமாளிக்க நீங்கள் தயாராக இருக்கிறீர்களா என்று உறுதியா? ஆமாம், செய்வோம். சரி, உன் சுவாசத்தில் கவனம் செலுத்து. மெதுவாக, சீராக. இது கட்டாயப்படுத்தி உள்ளே போவது பற்றி இல்லை. வெறுமனே உன்னை அங்கே மிதக்க விடு. அது ஒரு அறை போல இல்லை, அது ஒரு தண்ணீர் போல, ஏதோ சொட்டிக் கொண்டிருப்பது போல. ஒவ்வொரு துளியும் ஒரு நேரத்தில், ஒவ்வொரு அலைகளும் என்னை மேலும் உள்ளே இழுக்கின்றன. அப்படியானால் அதனுடன் போ. அலையை உன்னை சுமக்கட்டும். சத்தத்தை பின்தொடர், அசைவை பின்தொடர். அது எங்கே அரைத்துச் சென்றாலும் அதை எதிர்க்காதே. எதையும் கட்டாயப்படுத்த நீ இங்கே இல்லை, வெறுமனே கவனி. பிளிப்.
என்ன தோன்றினாலும் ஒரு சத்தம், ஒரு நிறம், ஒரு வடிவம், அதை பின்தொடர். அதை இன்னும் புரிந்து கொள்ள முயற்சிக்காதே. வெறுமனே அதற்கு அருகில் இரு. உன் எண்ணங்களை மிதக்கவிடு. நியாயமில்லை, பயமில்லை. நீயும் அடுத்து என்ன வருகிறதோ அதுவும் மட்டும். நீ இப்போது சத்தத்திலிருந்து வெளியேறுகிறாய். அனைத்தையும் பின்னால் விட்டுவிடு. மேலும் போ. அது அமைதியாக இருக்கு, ஆனால் காலியாக இல்லை. ஏதோ மேற்பரப்பிற்கு கீழே நகர்வது போல. அவ்வளவுதான். நீ கிட்டத்தட்ட அங்கே இருக்கிறாய். நீ எதை கண்டுபிடித்தாலும் அதை நடக்க விடு. உன்னை மிதக்க விடு. நான் இனி சுவாசிப்பதில்லை. நான் மிதக்கிறேன். இனி எண்ணங்கள் இல்லை. இனி உடல் இல்லை. வெறுமனே தண்ணீர். நான் இப்போது அதன் ஒரு பகுதி. ஆழமாக மிதக்கிறது. இது என்ன மாதிரியான இடம்? நீ இங்கே வர இவ்வளவு நேரம் ஆகிவிட்டது. யார் அங்கே? அவன் யார் இப்பதான் சொன்னது? அமைதியாக இரு. நான் காத்திருக்கிறேன். உண்மையிலேயே ரொம்ப நாளா. இது என்ன இடம்? நீ யார்? நீ ஏன் என்னைப் போல சத்தம் போடுகிறாய்? நீ தவறான கேள்விகளை கேட்கிறாய். ஆனால் அது எதிர்பார்க்கப்படுவதுதான் என்று நினைக்கிறேன். சரி, கேள். நான் ஜூனியர் ஹைவில் 2 மாதங்கள் கராத்தே படித்தேன். நிழல் மனிதனே, நான் கைகளை வீச பயப்படவில்லை. பின்னால் போ. நீ பயப்பட வேண்டியதில்லை. நான் உனக்கு அந்நியனில்லை. தொழில்நுட்ப ரீதியாக வரவேற்கிறோம் ஹிடயோகி தகுரா. அல்லது நான் சொல்ல வேண்டுமா? நான். என்னடா இது? உண்மைக்கு அப்பாற்பட்டது இல்லையா? இந்த இடத்திற்கு நீ வந்து சேரும்போது உன் சொந்த முகம் உன்னை பார்த்து கொண்டிருப்பதைக் கண்டு நீ கற்பனை செய்வதை விட நீண்ட காலமாக நான் இந்த மண்டபங்களில் நடந்து கொண்டிருக்கிறேன். நீ கதவை திறக்க காத்திருக்கிறேன். மௌனத்திலிருந்து ஓடுவதை நிறுத்த. நீ யார் உண்மையில்? நான் நீ. நீ நீ நான். நீ அதை எப்பவும் உணர்ந்திருக்கிறாய் இல்லையா? உன் எண்ணங்களுக்கு இடையே அந்த சிறிய இடைவேளி, செயல்களுக்கு இடையே அந்த மௌனம், அந்த இல்லாமை. நீ என்ன சொல்ல முயற்சிக்கிறாய்? நீ ஒருபோதும் நேரத்தை இழக்கவில்லை. நீ அதை கைவிட்டாய். இது உனக்கு எவ்வளவு குழப்பமாக இருக்குன்னு எனக்கு தெரியும். வேறொருவரின் வாயிலிருந்து உன் சொந்த குரலை கேட்பது, உன் சொந்த எண்ணங்கள் வேறொரு முகத்தை அணிந்து பார்ப்பது. ஆனால் நீ ஏற்கனவே இங்கே வந்ததால் ஏன் நாம் ஒரு பார்வை பார்க்கக்கூடாது? நினைவுக்குள் நுழைவோம். நீ பதில்களுக்காக இங்கே வந்தாய் இல்லையா? நாம் அதனுடன் முயற்சி செய்யலாம். அதற்கு பின்னால் என்ன இருக்குன்னு தெரியல. ஆனால் நீ தேடும் பதில் அங்கே இருக்கலாம். அது உன்னை அழைத்தது, என்னை அல்ல. நீ இறுதியாக அதை பின்தொடர நான் காத்திருந்தேன். அதற்கு பின்னால் என்ன இருந்தாலும் அது ஒரு காரணத்திற்காக நீ பூட்டி வைத்தது. அப்படியென்றால் அதை திறக்க நீ தயாரா? கதவு. அது உண்மையிலேயே என்னுடன் ஒத்துப்போவது போல உணர்கிறது. நான் இதுவரை செய்த எதையும் விட இது ஏன் கனமாக உணர்கிறது? அது வெறும் ஒரு கதவு. ஆனால் அதன் முன்னால் நிற்பதால் நான் எதையோ இழந்துவிட்டேன் போல உணர்கிறேன். அக்பர் சொன்னது சரியாயிருந்தால் என்ன? இது வெறும் ஞாபகமில்லை என்றால் என்ன? நான் புதைக்கப்பட்டிருக்க வேண்டிய ஒன்றை தோண்டிக் கொண்டிருந்தால் என்ன? இது எல்லாவற்றையும் மாற்றலாம். நான் யார்? நான் என்ன நினைவில் வைத்திருக்கிறேன்? இதற்கு பிறகு நான் என்னவாகிறேன்? ஆனால் நான் அதை திறக்கவில்லை என்றால், நான் ஓடிக்கொண்டே இருந்தால்? அப்படியானால் நாங்கள் உள்ளே இருக்கிறோமா இல்லையா? உனக்கு என்னடா ஆச்சு? அப்படியே திடீர்னு தோணாதே. நீ பயப்படும் போதெல்லாம் அந்த போஸை தொடர்ந்து செய்யப் போகிறாயா? நீ இப்போது கேலி செய்கிறாய். ஆனால் நீ நினைப்பதை விட விளிம்பிற்கு அருகில் இருக்கிறாய். நீ இதை எளிதாக்கவில்லை. அது எளிதாக இருக்க வேண்டும் என்று இல்லை. இது எதுவும் ஒருபோதும் இல்லை. ஆனால் நீ ஏற்கனவே இங்கே இருக்கிறாய். அதனால் நீ ஆரம்பித்ததை முடித்துவிடலாம். இது வெறும் ஞாபகம் கொள்வது பத்தி இல்லை. அது மறுபக்கத்தில் காத்திருப்பதை ஏற்றுக்கொள்வது பத்தி. சரி, வினோதமா இருக்கு இல்லையா? நீ இவ்வளவு தூரம் வந்திருக்கிறாய். இருந்தாலும் இது எதுவுமே உனக்கு பழக்கமில்லை. நான் சொல்ல வேண்டுமா? வரவேற்கிறோம் எங்கள் நினைவிற்கு. நான் இந்த மண்டபங்களில் 1000 முறை நடந்திருக்கிறேன். நீ? இது உன் முதல் முறை. சரி, கூல், அருமை, அருமையான பேச்சு. 10க்கு 10. ஆனால் கடவுளே, இந்த கதவுக்கு பின்னால் இருப்பது கண்ணை பறிக்குது. நான் லைட் பிரகாசத்தை குறைக்க முடியுமா? இந்த இடத்தில் ஒரு செட்டிங்ஸ் மெனு இருக்கிறதா? ரொம்ப பிரகாசமா இருக்கா? ஆமாம், இங்க பிரகாசம் சரி செய்யும் வசதி இல்லை. ஆனால் ஹே, நீ பயத்தை கண்டுபிடிக்க மாட்டாய். எங்கள் நினைவுகளின் ஒரு பகுதி மட்டுமே. நீ தடுமாறி வந்த இடம் இது இல்லை. நீ எப்போதும் இதை குறித்துதான் போய்க் கொண்டிருந்தாய். நீ பார்க்காததை பார்ப்போம், அல்லது நீ ஒருபோதும் நினைவில் வைத்திருக்க கூடாது என்று அர்த்தப்படுத்தப்பட்டதை. இங்கிருந்து நீ எடுக்கும் ஒவ்வொரு அடியும் எதையாவது பின்னால் தள்ளுகிறது. நீ அங்க பார்ப்பது நீ விரும்புவது போல இருக்காது. ஆனால் அது உண்மை. அப்படியானால் அதை முடித்து விடுவோம். எனக்கு என்ன நடந்திருக்குன்னு ஏதாவது பதில் இருக்குன்னா அது அங்கே இருக்கு. ஒருவேளை அது நீயாக இருந்திருக்கலாம். ஒருவேளை மற்ற நீயாக இருந்திருக்கலாம். எப்படி இருந்தாலும் உங்களில் ஒருவர் தூண்டுதலை இழுத்தார். காத்திரு, அப்படியென்றால் நீங்கள்தான் என்கிறீர்களா?
யோ, செத்த பிறகு யார் திரும்பி வந்திருக்கிறார்கள் என்று பாருங்கள். உளவியல் நரகபூமிக்கான உங்கள் பயணம் முடிந்துவிட்டதா? அதிலிருந்து வெளிவர உங்களுக்கு இவ்வளவு நேரம் பிடித்தது. நான் 2 தெருக்களுக்கு அப்பால் இருந்தும் உங்கள் மூளையை இங்கே கொண்டு வந்துவிட்டேன். நீங்கள் கெஞ்சிய காஃபியை கொண்டு வந்தேன் வழியில். இந்த நேரத்தில் ஒரு நல்ல காஃபி தேடுவது எவ்வளவு கடினம் என்று உங்களுக்கு தெரியுமா? இது குறைந்த தொகுப்பு, தனி தோற்றம், நரகமாக அதிக விலை. நான் அதை வாங்கினேன் உங்களுக்காக. என் குடியிருப்பில் அத்துமீறி நுழைந்த நிர்வாணா ஆசாமி. நான் ஒரு போலீஸ் புகாரை தாக்கல் செய்ய வேண்டும். உங்களுக்கு காஃபின் விருந்தளிக்க கூடாது. காத்திரு, நான் எப்போது காஃபி கேட்டேன்? நண்பா, நீ விழித்திருந்தாய். நீ எழுந்து உட்கார்ந்து எனக்கு காஃபி கொண்டு வா என்று சொல்லி ஒரு உடைந்த பொம்மை போல மீண்டும் விழுந்து விட்டாய். அதனால் நான் போனேன். உண்மையாக நீங்கள் என்ன விரும்பினீர்கள் என்று சரியாக தெரிந்தவர் போல இருந்தீர்கள். பயமுறுத்தும் அளவுக்கான கண் தொடர்பு கூட இருந்தது. நீங்கள் ஒரு திவ்வாவாக மாறினால் நான் மீண்டும் அரை சேவை செய்ய மாட்டேன். அடுத்த முறை பேண்ட்டுடன் வா, அல்லது குறைந்தபட்சம் டிப் கொடு. நான் போகிறேன். என்ன, நீங்கள் இப்போதுதான் முழு மயக்கத்திலிருந்து மீண்டு வந்தீர்கள்? இன்று என்ன நாள் என்று கூட உங்களுக்கு தெரியாது. இது அதே பிராண்ட் இல்லாத தனித்தோற்றம், உன் ஆன்மாவை விட கசப்பான குப்பை காஃபி மனிதனே. வைத்துக்கொள் நண்பா, உன் பிரச்சனை என்ன? நான் உன்னை தட்டிவிட்டு உன் அதிர்ச்சி அரங்கில் தூக்கி எறிந்தது போல நடந்து கொள்கிறாய். உன்னுடைய 2 பதிவுகளுடன் பேசுவது போல் உள்ளது. அருமை. அடுத்த முறை நான் அதிர்ச்சியை கிரீம் மற்றும் சர்க்கரையுடன் பரிமாறுவேன். ஆகவே உதவி கேட்பது பயனற்றது. அக்பர் சொன்னது உண்மை என்றால் நான் விழித்து காஃபி கேட்டேன். அப்படியென்றால் அது நான் இல்லை. உண்மையில் இல்லை. நான் எழுந்ததே எனக்கு நினைவில்லை. ஆகவே அவன் என் உடலை இப்போது கடத்திவிட்டானா? அல்லது மோசமாக வேறு யாராவது இருக்கிறார்களா? மற்ற நீ. அவன் அப்படிதான் சொன்னான். ஆனால் அதற்கெல்லாம் என்ன அர்த்தம்? இப்படி உன்னால் அவனுடன் சண்டையிட முடியாது, உனக்கு தெரியும். அந்த உன்னுடைய மற்ற பதிப்பு, அது ஏற்கனவே ஆழமாக வேரூன்றிவிட்டது. நீ நினைவுகளை விட அதிகமாக கசிந்து கொண்டிருக்கிறாய். மறைந்து கொள். ஏதோ பிளவுகளில் உண்கிறது. மேலும் நீ எவ்வளவு அறியாமல் இருக்கிறாயோ அவன் அவ்வளவு அதிகமாக உன் மனதின் பையல்களை திருக முடியும். என் பெயர் லிலாக். நீ என்னை நம்ப தேவையில்லை. ஆனால் உனக்கு பதில்கள் வேண்டுமானால் உனக்கு நினைவுகளை விட அதிகமாக தேவைப்படும். உன் நினைவுகள் மட்டுமல்ல, உன் விருப்பமும் கூட மாற்றியமைக்கப்படுகிறது. 17. நீங்கள் முடிவுகளை எடுக்கிறீர்கள் என்று நினைக்கிறீர்கள். ஆனால் ஒவ்வொரு முறையும் நீங்கள் நேரத்தை இழக்கும்போது வேறு ஏதேனும் உங்களுக்காக தீர்மானித்தால் என்ன செய்வது? மேலும் மோசமான பகுதி என்றால் அந்த முடிவுகள் உங்களுடையவை என்று நீங்கள் நம்பத் தொடங்குவீர்கள். நான் உங்களுக்கு உதவ முடியும், நீங்கள் தயாராக இருந்தால். ஏய், அங்கேயே நில். ஐயா, இருத்தல்வாத நெருக்கடி உன் பயமுறுத்தும் ஆறா மற்றும் ஆன்மீக வீழ்ச்சியை ஒரு பக்கத்தேடல் போல விட்டுவிட்டு போகலாம் என்று நினைக்கிறாயா? எனக்கு போதுமான முக்கிய தேடல்கள் உள்ளன, நன்றி. அடுத்து நீ எனக்கு மெர்க்குரிதான் என் உண்மையான எதிரி என்று சொல்வாய். முரட்டுத்தனம். நீ பேய் பிடித்து நன்றியற்றவராக இருக்கலாம். ஆனால் இது வெறும் அவமதிப்பு. நட்சத்திரங்கள் உன் ரகசியங்களை அறியும் துப்பறியும் நிபுணரே. நான் உனக்காக ஒரு டாரட் ஸ்லாட்டையும் சேமித்தேன், முட்டாளே. ஆன்மீக வீழ்ச்சி, அவள் சொல்கிறாள். அது வெறுமனே தூக்கமின்மை என்று நினைக்கிறேன். ஆரா, இது பேய் பிடித்தது அது. மனிதனே, நீங்கள் அனைவரும் அதிர்ச்சியின் மீது மினுங்களை பூசி தெய்வீகமானது என்று அழைக்கிறீர்கள். எனக்கு தெளிவற்ற புதிர்களும் மர்மமான எச்சரிக்கைகளும் வேண்டுமானால் நான் என் வங்கி அறைகளை படிப்பேன். துப்பரி டைம் ஹோல். கடவுளே, நான் அதை ஒருபோதும் மறக்க மாட்டேன். அவள் ஒலிவிளைவுகளுடன் வருகிறாளா அல்லது நான் எக்ஸ்ட்ரா கட்டணம் செலுத்த வேண்டுமா? உன் பேய் நாடகத்தனமாக இருந்தால் அவள் இரட்டிப்பாக வசூலிப்பாள் என்று பந்தயம் தட்டுகிறேன். எப்படி இருந்தாலும் 3வது பதிப்பு, என்னை நான் பார்த்தால் நான் அவளுக்கு சிகிச்சைக்காக கட்டணம் வசூலிப்பேன். ஒருவேளை அவளின் படிகப்பந்து தாமதமாக இருப்பதால் அவள் கோபமாக இருக்கலாம். எப்படி இருந்தாலும் குறைந்தபட்சம் பேய்கள் வாடகை கேட்க மாட்டார்கள், சரியா? என் பெயர் லிலாக். நான் மனப்பான்மையுடன் கூடிய பேயோட்டுதலுக்கு அதிகமாக கட்டணம் வசூலிக்கிறேன். அவள் ஒரு ஃபேனால் என் ஆன்மாவை வெளியே இழுத்தாளா? காத்திரு காத்திரு காத்திரு, அது என் உண்மையான உடலா? நான் ஒரு ஆவியாக இருக்க தயாராக இல்லை. எனக்கு இன்னும் செலுத்தப்படாத பில்களும் படிக்கப்படாத மின்னஞ்சல்களும் உள்ளன. மேலும் தச்சையாக நான் அந்த நேரத்தாவலால் ஒரு கன்னிப்பெண்ணாக இறந்துவிட்டேன். ஆனால் மனதளவில் நான் இன்னும் தூய்மையானவன். நீங்கள் கதாபாத்திர வளர்ச்சியை தவிர்க்க முடியாது. அது என்ன?
அந்த கர்ஜனை அது இந்த பக்கத்திலிருந்து வந்தது, ஆன்மீக பக்கத்தில் இருந்து. பெரும்பாலானவர்களால் அதை கேட்க முடியாது. ஆனால் உங்கள் ஆன்மா இப்போது உங்கள் உடலில் இல்லை. அதாவது நீங்கள் உலகங்களுக்கு இடையில் பகுதியாக இருக்கிறீர்கள். சரி, அப்படியென்றால் அது மோசமானதா? நீங்கள் கேட்ட அந்த விஷயம் அது கர்ஜனை மட்டுமல்ல, அது வேட்டையாடுகிறது. இப்போது ஏதோ ஒரு ஆத்மா இல்லாத பாத்திரத்தை உணர்ந்தது. பசியுள்ள ஏதோ ஒன்று. அது உங்கள் உடலை நீங்கள் அடையும் முன் அடைந்தால் அது உங்கள் தோலை அது எப்போதும் சொந்தமானது போல அணியும். மக்கள் அதை ஜின், ரோ, ஹண்டு மக்கள் அதை ஜின், ரோஹ், ஹண்டு அல்லது இந்த விஷயத்திற்கான எந்த புனைப்பெயர்களிலும் அழைத்தனர். ஆன்மீக படைப்பு வாழ்க்கை, மரணம் மற்றும் கனவுகளுக்கு இடையில் அந்திம இடங்களில் மறைந்திருக்கும் ஒரு ஆன்மீக ஒட்டுண்ணி. நியான் அடையாளத்தை அசைத்துள்ளீர்கள். இலவச இடம் என் பிட்டம். ஆன்மீக உலகம் வெறும் படிகப்பெண் பைத்தியக்காரத்தனம் என்று நினைக்கிறீர். நான் ஒரு துப்பறியும் நபராக இருக்க வேண்டும். தெரியும், குற்றங்களை தீர்க்க, கெட்டவர்களை பிடிக்க, ஒருவேளை தீவிரமானால் ஒரு எச்சரிக்கை ஷாட் சுட. ஆனால் இப்போது நான் இங்கே நிற்கிறேன். என் ஆன்மா என் உடலிலிருந்து மிதக்கிறது. ஒரு ஏரிக்கரை மோதலில் ஒரு பேயாவியுடன். என் வேலை விளக்கத்திற்கு என்ன நடந்தது? அது என்ன விஷயம்? நான் செத்துவிட்டேனா அல்லது இது வெறும் முன்னோட்டமா? நீதான் ஒரு தொலைந்த பலூன் போல மிதக்கிறாய். அதை கண்டுபிடி. உண்மையாக நீ கவனிக்கப்படாமல் விடாதே என்ற குறிச்சொல்லுடன் வந்திருக்க வேண்டும். சரி சரி, ஒருவேளை நான் சில முட்டாள்தனமான விஷயங்களை சொல்லியிருக்கலாம். நீ ஒரு மோசடி கலைஞர் இல்லை, அல்லது குறைந்தபட்சம் ஒரு மோசமானவர் இல்லை. ஆகவே இந்த முறை நான் கேட்பேன். நான் என்ன செய்ய வேண்டும் என்று மட்டும் சொல். காத்திரு. ஏன் நீ வெட்கப்படுகிறாய்? இது நேரம் இல்லை. இப்போது எனக்கு கொஞ்சம் உதவி கிடைக்குமா? தயவு செய்து. நான் ஆன்மா கடித்து இறப்பதற்கு முன். முட்டாள் அழகான நம்பிக்கையற்ற கீழ்ப்படிந்த முகம். சரி, நான் உனக்கு ஒரு துப்பு தருகிறேன். ஒரு கீழ்ப்படிந்த மனிதன். எனக்கு ஒரு முட்டாள் பலவீனம். உன் தலையை பயன்படுத்து. மறை. ஆன்மீக ஆற்றல் மனதிலிருந்து தொடங்குகிறது. எனவே அங்கிருந்து தொடங்கு. என் தலையை எதற்கு பயன்படுத்த வேண்டும்? அது என்னை சாப்பிடாமல் இருக்க எப்படி உதவும்? அது அவ்வளவு சிக்கலானது அல்ல. மனம் ஆன்மாவிற்கும் வடிவத்திற்கும் இடையிலான நங்கூரம். அது ஆற்றலை வடிவமைக்கிறது, அதை வழிநடத்துகிறது, அதை பலப்படுத்துகிறது. நோக்கம் செயலாகிறது, கவனம் சக்தியாகிறது. நீ அதை நினைக்கிறாய், நீ அதை நகர்த்துகிறாய். அப்படிதான் ஆன்மீக சக்தி பாய்கிறது. நீ விக்கிபீடியா போல பேசுகிறாய் லிலாக். நான் முட்டாள்தனமாக குழப்பமடைந்து இறந்து விடுவேன். வாயை மூடு. உன் மூளையை பயன்படுத்து. நீ 5 நிமிடங்களாக அந்த விஷயத்தை தவிர்த்து வருகிறாய். சாதாரண மனிதனை விட 10 மடங்கு உயரமாக குதிக்கிறாய். நீ எப்போது இருந்ததை விட வேகமாக எதிர்வினையாற்றுகிறாய். அது உள்ளுணர்வு அல்ல, அது உன் ஆன்மாவை பலப்படுத்தும் உன் விருப்பம். நீ உன் வரம்புகளை பற்றி சிந்திக்கவில்லை, அதனால் உன் ஆவி அவற்றை பின்பற்றவில்லை. இப்போது நீ அதை வேண்டுமென்றே செய்யும்போது என்ன நடக்கும் என்று கற்பனை செய். உடல் பயத்திற்கு எதிர்வினையாற்றுகிறது, ஆன்மா விருப்பத்திற்கு பதிலளிக்கிறது. ஆனால் மனம் என்ன சாத்தியம் என்பதை தீர்மானிக்கிறது. ஆகவே புலம்புவதை நிறுத்து. 2வது யுகத்தை நிறுத்து. உனக்குள் இருப்பதை வெளிப்படுத்து. உன் ஆவி விழித்தெழும்போது என்ன நடக்கும் என்று அந்த விஷயத்திற்கு காட்டு. சரி யோசி. டேமிட், அவள் என்ன சொல்கிறாள்? கவனம், நோக்கம், விருப்பம். நான் இப்போது இரக்கமால் இருக்க முயற்சி செய்கிறேன். மக்கள் எப்படி அழுத்தத்தின் கீழ் சுய கண்டுபிடிப்பை செய்கிறார்கள். நாம் 1 நிமிடம் ஓடலாமா? நான் விழுங்கப்படாமல் இதை கண்டுபிடிக்க அனுமதிக்கிறாயா? இல்லை. என் 150 சென்டிமீட்டர் உயரமான நான் உன் 190 சென்டிமீட்டர் தசைப்பிண்டத்தை இங்கிருந்து இழுத்துச் செல்லப் போகிறேனா? அது நியாயமானது. சரி, எல்லாவற்றையும் மூடு. கவனம் செலுத்து. பயத்தின் மீது அல்ல, அரக்கனின் மீது அல்ல. நான் இப்போது என்ன விரும்புகிறேன்? நான் என்ன செய்ய முயற்சி செய்கிறேன்? தப்பி பிழைக்க இல்லை, வெல்ல. நான் கட்டுப்பாட்டை மீண்டும் விரும்புகிறேன். என் உடல், என் நேரம், என் தேர்வுகள். என்ன அது? என் மார்புக்குள் ஏதோ எரிகிறது. அது வலிமையாகிறது, சூடாகிறது. சரி வா, நீ அசிங்கமான ஏரிக்கனவே. எனக்கு என்ன நடக்கிறது என்று ஒரு துப்பும் இல்லை. ஆனால் இங்கே வருகிறது அதிகபட்ச ஓவர் ஸ்பிரிட் டிடெக்டிவ் ஹைட்மேன் சூப்ராவார்ட். அவ்வளவுதான் என்னிடம் இருந்ததா? நான் இதையெல்லாம் கண்டுபிடிக்க ஒரு வாய்ப்பும் கிடைக்கவில்லை, எதையும் தீர்க்கவில்லை. நேரத்தாவல், ஆன்மா கடத்தல், எனக்கு இன்னும் என்ன நடக்கிறது என்று எனக்கு தெரியவில்லை. இப்போது நான் எதையும் கண்டுபிடிக்காமல் இறக்கப் போகிறேனா? நீ உண்மையில் உன் ஒளியை எழுப்பினாய். ஆச்சரியமாகிறது. உன்னை தாக்கப் போகும் பெரிய ஏரி அரக்கனை கவனிக்காதது முட்டாள்தான். ஆனால் இன்னும் ஆச்சரியமாகிறது. அதற்கு மதிப்புள்ளது. ஓரளவு. வாயை மூடு. உன்னிடம் விமான பயன் மூடில் உள்ள ஒரு போனை விட குறைவாக உள்ளது. 1%. மீண்டும் பேசு. நான் அனுமதிப்பேன். அடுத்த நகம் உன்னை தாக்கும் என்று நான் சத்தியம் செய்கிறேன்.
கெக்காய், நீ சக்கரம் என்றால் என்ன என்பதிலிருந்து 5 நிமிடங்களில் ஸ்பிரிட் பாம் போகலாம் என்று மாறிவிட்டாய். மோசமில்லை, தன் மாற்றம் முடிந்த உடனேயே குத்துப்பட்ட ஒருவருக்கு. உண்மையாக நான் ஒரு பதக்கம் அல்லது ஒரு ஸ்டிக்கர் கொண்டு வந்திருக்க வேண்டும். நீ பாதி நட்சத்திரம் சம்பாதித்திருக்கிறாய். என்ன வெடிப்பு! அதை உன் தலையில் ஏற்றிக்கொள்ளாதே. நீ இன்னும் தாக்கப்பட்டால் ஒரு சாகும் பிளெண்டர் போல கத்துகிறாய். ஆனால் ஹே, நீ இப்போது என் சாகும் பிளெண்டர். இப்போது என்ன? அனைத்து புலம்பல்கள், கத்தல்கள் மற்றும் கிட்டத்தட்ட இறந்து போன போதிலும் நீ உண்மையில் ஒரு சிறந்த வேலை செய்தாய். உன் ஆற்றல் ஒரு குழப்பம், கவனமில்லை, ஒழுக்கமில்லை. நான் அதை பார்த்துக் கொள்கிறேன். பாராட்டிற்குரியது. நான் இங்கிருந்து அதை கையாளுகிறேன். அதை குழப்பாதே. நீ உடைவதை பார்க்க நான் உன்னை சரி செய்யவில்லை. நீ என்னை சரியான நேரத்தில் சரி செய்தாய். இப்போது நான் அவனை உடைப்பேன். ஒரு அடி, அதுதான் எனக்கு தேவை. உனக்கு வாய்ப்பு கிடைத்தபோது என்னை முடித்திருக்க வேண்டும். இப்போது மிகவும் தாமதமாகிவிட்டது.